ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த வாரமும் பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் கூடி வந்து காத்திருப்பது நம்முடைய மனதிற்கு சந்தோஷத்தை தருகிறது. இந்த வருஷம் இப்போத்தான் துவங்கின மாதிரி இருக்குது. வருஷத்தினுடைய கடைசி மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். நாட்கள் எவ்வளவு வேகமாக ஓடுகிறதுன்னு பாருங்களேன். வேதத்தில் காலங்களை பற்றி சொல்லும்போது அது அஞ்சல்காரரின் ஓட்டத்தை விட தீவிரமாய் ஓடுகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அஞ்சல்காரர் ஓட்டம்னா அந்த காலத்தில் தபால் கொண்டு வருகிறவர்கள் ஒரு அரசாங்கத்தில் இருந்தோ அல்லது மற்ற ஒரு இடத்துல இருந்தோ ஒரு செய்தியை கொண்டு போகிறவர்கள் ஓடி விரைவாய் ஓடுவாங்க. அதில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மனிதர்கள் இருப்பாங்க. இவர் இங்கே துவங்கி வேகமாக ஓடி அந்த தகவலை, அந்த செய்தியை இன்னொரு ஒரு இடத்துல ஒப்பு கொடுப்பார். அவர் அதை எடுத்துகிட்டு ஓடுவார். இப்படியே ஒரு செய்தியை கொண்டு சேர்ப்பாங்க. அவர்கள் கொஞ்சம் கூட காலதாமதம் இல்லாமல் மான்களைப் போல விரைவாய் ஓடுவாங்க. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அஞ்சல்காரரின் ஓட்டத்தை போல அல்லது அஞ்சல்காரரின் ஓட்டத்தை விட காலம் இவ்வளவு வேகமாக ஓடுகிறது. அப்போ வருஷம் இப்போ துவங்கி இப்போ தான் நம்ம அந்த வருஷத்தின் துவக்க நாளை கொண்டாடின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள், அந்த வருஷத்தினுடைய கடைசிக்குள்ளே வந்துட்டோம். காலங்கள் விரைவாய் ஓடுகிறதுனால காலங்களை குறித்த உணர்வு நமக்குள்ளே ரொம்ப அவசியமாக இருக்கணும். நாட்கள் பொல்லாதவைகளானதினால் காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது. இந்த கடைசி காலம் ஆக ஆக நம்முடைய நேரத்தை அபகரிக்கிற பல காரியங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறத பார்க்குறோம். நேரமே இல்லை என்று சொல்லுவது மாதிரி காலையில் துவங்கி இரவு வருவதற்குள் வெகு வேகமாக அந்த நேரம் ஓடுவதற்கு காரணம் காலத்தை அபகரிப்பதற்கு நம்மை சுற்றி நிறைய விஷயம் இருக்குது. அதில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் தான் அதிகம். ஒரு செய்தி கூட, நியூஸ் கூட என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆகிவிட்டது. அதனால் பல மணி நேரங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் தான் நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம். அதனால் கர்த்தரிடத்தில் காத்திருப்பது, ஜெபம் பண்ணுவது, தியானம் பண்ணுவது போன்ற காரியங்களுக்கு இப்போது இந்த கடைசி நாட்களில் மனிதர்கள் நேரத்தை ஒதுக்குவது அரிதிலும் அரிதாக இருக்கிறது. நம்முடைய மனதை ஆக்கிரமித்து கொள்ள பல காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றை பேசி முடிப்பதற்குள் அடுத்து வந்துடுது. ஒரு பிரச்சனை சொல்கிறதுக்குள் அடுத்த பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனை நம்முடைய மனதை ஆட்கொண்டு விட்டு நம்முடைய நேரத்தை அபகரித்து விடுகிறது. அதை பற்றியே பேசுகிறோம், அதை பற்றியே வாசிக்கிறோம், அதை பற்றியே கேட்குறோம், அதை பற்றின செய்திகளை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறோம். இதனால் நம்முடைய மனதில் நிறைய குப்பை சேர்ந்து அவைகள் மன ஓட்டத்தை பாதிக்கிறதுனால நம்முடைய காலம், நம்முடைய நேரம் நம்முடைய கையை விட்டு நழுவுவதை நம்மால் விளங்கி கொள்ள முடியாமல் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்தையும் கொஞ்சம் குறைத்து விடக்கூடாது. ஜெபத்துக்கு ஒரு நேரம், தியானத்துக்கு ஒரு நேரம், தேவனோடு கூட நம்ம சஞ்சரிப்பதற்கு ஒரு நேரம். வேதத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள் கூட, அந்த காலத்து ராஜாக்களுக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும். தாவீது சொல்கிறாரு, அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் என் தேவனோடு நான் காத்திருப்பேன் என்று. அப்போ கர்த்தரோடு கூட நேரம் செலவழிக்கிறதுக்கு எப்படி நம்ம ஒரு நாளையில் 3 வேளை உணவு சாப்பிட்றோமோ அது மாதிரி அந்தி நேரம், சந்தி நேரம், இரவு நேரம், மத்தியான நேரம் போன்ற 3 நேரங்களிலே கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறதை வழக்கமாக வைத்திருந்தார். ஆகவே தான் தாவீது செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் அவருக்கு வாய்க்க பண்ணினார். தடுமாறி விழுந்தா கூட தாவீது உடனே எழும்பி விட்டதற்கு காரணம் கூட தேவ சமூகத்தோடு அவர் வைத்திருந்த நெருங்கிய பழக்கம். அதனால் இந்த கடைசி காலங்களை ரொம்ப ஞானமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலத்தை அறியும் அறிவு நமக்குள் ரொம்ப அவசியமாக இருக்கணும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய உதவியை நாடி கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்கள் வாழ்க்கையை கடந்து வர வேண்டும். அதனால்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை தருகிறார். பரிசுத்த ஆவியை நமக்குள் தந்திருக்கிறார். வேதத்தை தந்திருக்கிறார். வேதத்தை பகுத்து போதிக்கிற ஊழியர்களை தந்திருக்கிறார். அதை நீங்கள் ஞானமாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவும் ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இந்த நாள் நம்முடைய நிகழ்ச்சியிலும் நல்ல ஒரு ஆராதனை நேரம் இருக்கிறது.
அதை தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசி சொன்ன சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுகிற ஜெப வேளை இருக்கிறது. அதையும் தொடர்ந்து கர்த்தர் நமக்கு இந்த வாரத்திற்கென்று தருகிற வார்த்தையை குறித்த தியானம் இருக்கிறது. இந்த நாள் நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் என்று கர்த்தருக்குள் நான் அதிக உறுதியோடு விசுவாசிக்கிறேன். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம். முதல் பகுதியாக ஆராதனை, தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். வழக்கம் போல நான் சொல்லுகிற காரியம் ஒன்று தான். ஆராதனையை ஒரு நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி கவனித்து பார்க்காம இந்த ஆராதனையோடு நீங்களும் உங்களுடைய இருதயத்தை ஈடுபடுத்தி கொண்டால், ஒரு சர்ச்சில் ஒரு சபையில் ஆராதனை பண்ணும்போது எப்படி நம்ம அந்த ஆராதனையில் இன்வால்வ்மெண்ட் ஆகிறோமோ அதே மாதிரி நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா உண்மையிலேயே இந்த ஆராதனை பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை விட்டுட்டு ஏதோ டிவியில் ஒரு ஷோ பார்க்குற மாதிரி, ஒரு நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி அதை நம்ம அப்படியே கவனித்து பார்த்துக்கிட்டு ஒரு கையில் காஃபி கோப்பை ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து அதை பார்த்து கொண்டிருந்தால் இதனுடைய முழுமையான பயனை நம்ம அடைந்து கொள்ள முடியாது. சரி, இப்போ நம்ம ஆராதிக்க போகிறோம். வாங்க ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த ஆராதனை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், நீர் இப்படி சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்துகிற ஆண்டவரே, நன்றியோடு இந்த வேளையிலே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பேண்டமிக் சீசனில் அநேகர் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆனால் நீர் இப்பொழுதும் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பேண்டமிக்கிலே நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாக காணப்படலாம். ஆனால் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நமத்தை உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். அவர் நமக்கு வழி திறக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். நம் வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே செங்கடல் போன்ற தடைகள் வரலாம். ஆனால் நம் ஆண்டவர் தடைகளை உடைக்கிற தேவன். அவர் தடைகளை உடைத்து நம்மை விடுவித்து நமக்கு பலனை தந்து நம்மளை வாழ வைப்பார். செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார். வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். சத்ருவானவன் நம்மை தேவ சமூகத்தில் இருந்து இழுத்து நம்மை பாவ வாழ்க்கைக்கு நடத்துவார். ஆனால் நம் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாறாவின் கசந்த நீரை
மதுரமாக்க வல்லவராயிருக்கிறார். காரிருள் நீக்கி வெளிச்சத்தை தர வல்லவராயிருக்கிறார். அவரை நம்புங்கள், சேர்ந்து துதிப்போம். தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும்போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும்போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாற்றிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாற்றிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. அடுத்ததாக ஒரு மலையாள பாடலை பாடப்போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து பாட வேண்டும். എല്ലവരും എൻ കൂടെ சேர்ந்து പാട வேண்டும். നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ, എനിക്കായി നീ ചെയ്ത ഓരോ നന്മയ്ക്കും ഇന്ന് നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നാം ദൈവത്തിന് നന്ദി പറയേണ്ട സമയമാണ്. എല്ലാവരും ചേർന്ന് ഈ ഗാനം പാടണം എന്ന് ഞാൻ നിങ്ങളോട് അഭ്യർത്ഥിക്കുന്നു. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ, എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ, എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും ദയാനിധേ, അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും ദയാനിധേ, യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമീ എനിക്കേകിയോനേ സ്തുതി. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമീ എനിക്കേകിയോനേ സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ, എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. സത്യദൈവത്തിൻ ഏകപുത്രനാം നിന്നെ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. സത്യദൈവത്തിൻ ഏകപുത്രനാം നിന്നെ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. വരും കാലമൊക്കെയും നിൻ കൃപാവരങ്ങൾ ചൊരിക എന്നിൽ. വരും കാലമൊക്കെയും നിൻ കൃപാവരങ്ങൾ ചൊരിക എന്നിൽ. നന്ദിയോ
സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. இந்த பாடலை நமக்கு எல்லோரும் சேர்ந்து தமிழில் பாடலாமா? நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதற்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தினமும் அவரை துதிப்போம், அவர் நாமத்தை துதிப்போம். ஹல்லேலூயா. சேர்ந்து துதிப்போமா? எதிர்பாரா நன்மைகளை கிருபையினால் நீரெனக்களித்தீர். எதிர்பாரா நன்மைகளை கிருபையினால் நீரெனக்களித்தீர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஆசீர்வதித்தீர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஆசீர்வதித்தீர். நன்றியா நானும் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதா. எனக்காக நீ செய்த நன்மைக்காய் இன்று நன்றி சொல்கிறேன் நான். சத்யதேவனின் ஏகமைந்தனான் இயேசுவை நான் விசுவாசித்தேன். சத்யதேவனின் ஏகமைந்தனான் இயேசுவை நான் விசுவாசித்தேன். மேகமீதில் நீர் வரும் நாளுக்காய் நான் ஏங்கி காத்திருப்பேன். மேகமீதில் நீர் வரும் நாளுக்காய் நான் ஏங்கி காத்திருப்பேன். நன்றியா நானும் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதா. எனக்காக நீ செய்த நன்மைக்காய் இன்று நன்றி சொல்கிறேன் நான். நன்றியா நானும் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் இன்று நன்றி சொல்கிறேன் நான். நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். மனம் விட்டு ஆராதிக்கும் போது நம்முடைய மனம் இலகுவாவதைப் போலவே நம்முடைய சரீரமும் இலகுவாகிறது. அந்த ஆராதனையின் அலைகள் நம்முடைய சரீரத்தில் புதிய மாற்றங்களை உண்டாக்கும். சரீரத்தில் இருக்கிற சோர்வுகள், அசதிகள் போன்றவைகள் எல்லாம் அதை அப்புறப்படுத்திவிடும். ஒரு மனிதனுடைய மனம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குதோ அதற்கு ஏற்ற அளவில் தான் அவனுடைய சரீரமும் இருக்கும். ஆராதிக்கும் போது நம்முடைய மனம் மறுரூபமாகிறது, நம்முடைய மனம் சுத்திகரிக்கப்படுகிறது, நம்முடைய மனம் ஆரோக்கியமாகிறது. அந்த மனதின் ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்திலும் வெளிப்பட ஆரம்பிக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்? கர்த்தர் நமக்கு பேசி சொன்ன சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம பண்ணுகிற அந்த ஜெபம் முழுசுமே சமயங்களில் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம காத்திருந்த நேரத்தில்
கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன தேசம் பற்றியோ, எழுப்புதல் பற்றியோ, சாத்தானுடைய கிரியைகள் தந்திரங்கள் பற்றியோ முன்னறிவித்து வெளிப்படுத்தி சொன்ன சில தீர்க்க தரிசனங்கள், அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஜெப நேரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தர் பேசி சொன்னதை வாசிக்கும் போதும் அதை குறித்து விளக்கி சொல்லும் போதும் கவனமாக செவி கொடுத்து கேளுங்க. அதற்கு பிறகு ஜெபிக்க சொல்லும்போது யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் இந்த ஜெப நேரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஜெபிப்பதனுடைய நோக்கம் கர்த்தருக்குள்ளே நிறைவேற்றப்படும். இப்போ நம்ம சில நிமிஷங்கள் ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் நம்ம எல்லாருமே சேர்ந்து தேவனுடைய பாதத்துல மன்றாடி ஜெபிக்க போற ஒரு முக்கியமான காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நாடுகளிடையே தேசங்களிடையே உருவாகிற யுத்தங்களுக்காக. அது இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்கா எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு பயோ வாராக அது மாறி இப்போ ரொம்ப பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இதற்காக இதனுடைய பின்னணியை நம்ம அறிந்து கொண்டு எல்லாருமே சேர்ந்து தேவ பாதத்துல மன்றாடி ஜெபிக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியமான ஒரு காரியமாக இருக்கு. சரி, முந்தைய காலகட்டங்கள்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தேசங்களிடையே யுத்தம் அப்படின்னு சொன்னாலே அங்க யாரெல்லாம் பயன்படுத்தப்படுவா அப்படின்னா, ஒரு காலாட்படை அங்க இருக்கும், குதிரைப்படை, அதே போல யானை படை இருக்கும். இவங்கெல்லாம் எதை ஆயுதமாக அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, ஈட்டிகள், அம்புகள், அதே போல வாள், இன்னும் அவங்க சேரியட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரதங்கள் மூலமாக தான் அவங்க போய் யுத்தம் பண்றத ஆரம்ப காலகட்டத்துல வழக்கமாக அவங்க கொண்டு இருந்தாங்க. அது அப்படி இப்ப வர்ற காலகட்டங்கள்ல அடுத்த காலகட்டம் வந்த போது அது எப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தரைப்படை, கடல் படை இப்போ இருக்கு இல்லையா, அப்படி இந்த முப்படைகளாக இந்த இராணுவம் அப்படி மாற்றப்பட்டு இந்த நாட்கள்ல யுத்தம் செய்யறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல எதெல்லாம் அவங்க ஆயுதமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பீரங்கிகள், துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், இன்னும் இந்த ரைஃபிள்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன செய்யறாங்கன்னா தேசங்களுக்கிடையே யுத்தங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி தேசங்களுக்குள்ளாக நடக்கிற இந்த யுத்தம் எதற்காக அப்படின்னு சொன்னா, தேசங்களை பிடித்து கொள்ளவும் அவங்களுடைய ராஜ்யத்தையும் ராஜாங்கத்தையும் பிடித்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக, அதை முழுவதுமாக கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யுத்தம் செய்யப்படுது. இதுல அந்த தேசத்தை அடிமைப்படுத்தினோடனே அங்க இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கொன்று அழிக்கிறது இல்ல, அதுல திறமையுள்ளவர்களை எடுத்து வேலைக்கு பயன்படுத்துவது, இன்னும் மற்றவர்களை அடிமைகளாக வேலை செய்ய வைத்து இப்படி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பிடித்து கொண்டு வந்த ஜனங்களை தங்களுக்கு ஏற்றபடி அவங்க மாற்றி யூஸ் பண்றத வழக்கமாக வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப உள்ள நவீன காலகட்டத்துல யுத்தம் எப்படி மாறி இருக்கு, இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனிதர்களுடைய உயிர்களை மட்டுமே குறிவைத்து அவர்களை முற்றிலுமாக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், கூட்டம் கூட்டமாக ஜீவன்களை பறிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவே ஒரு புதிய யுத்த வகை கையாளப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இது எத்தனை ஆபத்தானதுன்னு பாருங்களேன். அதுதான் அந்த யுத்தம் சொன்னேன்ல, இதனுடைய பேர் தான் பயோவார் அப்படின்னு சொல்றாங்க. இதை முழுசா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பயாலஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறத தான் சுருக்கி பயோவார் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல இது என்ன அப்படின்னா, உயிரியல் போர் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன புதுசா இருக்கு, உயிரியல் போர்னா என்ன, பயோவார்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த நாட்கள்ல நான் சொன்னேன் எதெல்லாம் ஆயுதங்களாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பயோவார்ல எது தெரியுமா ஆயுதமாக யூஸ் பண்றாங்க? வியாதிகளை, டிசீசஸ் இருக்குல்ல, அந்த வியாதிகளை தான் ஆயுதங்களாக பயன்படுத்தி யுத்தம் செய்யறது. தெரிந்தே, அதாவது ஒரு இன்டென்ஷனலியாகவே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, பாக்டீரியா, அதே போல வைரஸ், ஃபங்கஸ், இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தா உயிரிகள் அப்படின்னு சொல்றாங்க. உயிரினங்கள், ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல. அப்ப இப்படிப்பட்ட இந்த உயிரினங்களை என்ன செய்யறாங்க, இன்டென்ஷனலாகவே எடுத்து பயன்படுத்தி மனிதர்களை, அனிமல்ஸ், விலங்குகள் இருக்குல்ல, அனிமல்ஸை, மரம், செடி, கொடி போன்ற தாவர வகைகளை முற்றிலுமாக அழிக்கணும், அதுக்கு தீங்கு ஏற்படுத்தி அது ஒண்ணுமே இல்லாம டெஸ்ட்ராய் ஆயிரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே யுத்தத்துல பயன்படுத்துற முறை. இத எங்க உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, லேப்ஸ் இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு லேப்ல இதை உருவாக்கி ரொம்ப விரைவில் தொற்றும்படிக்காக, அதாவது மோர் கண்டேஜியஸ் அப்படின்னு சொல்லுவோம், பக்கத்துல போனாலே தொற்றிக்கொள்ளும், அந்த அளவுக்கு
தொற்றுகிறதற்கு ஏற்றபடி என்ன செய்யறாங்க அப்படின்னா அழிக்கணுங்கிற நோக்கத்திற்காகவே மருந்து கொடுத்தா கூட, இதுக்குன்னு சில மருந்துகள் கண்டுபிடித்து அது கொடுத்தா கூட அந்த மருந்துகளை எதிர்க்கிற வீரியத்தோட, அதாவது அதற்குன்னு ஒரு எதிர்ப்பு சக்தி, ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி பயங்கரமானதாக இதை உருவாக்குறாங்களாம். அப்ப பாருங்களேன், அந்த நோக்கம் மனிதர்களை கொத்து கொத்தாக அழிக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா. இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட். அப்ப இது நல்லா நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு டார்க் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அறிவியலின் இருண்ட பக்கம் அப்படின்னு சொல்லிதான் இதை நம்ம சொல்லணும். நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, நம்ம கல்வி படிப்பு இதெல்லாம் நம்ம நிறைய ஆக்குவதற்காக, நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அழிவின் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். இந்த பயோவார் ஆரம்ப நாட்கள்லயே இது புதுசு கிடையாது. ஆரம்ப நாட்களே அங்கங்கே இருந்து கொண்டுதான் இருந்துச்சு. அதை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரு சின்ன ஹிஸ்டரி உங்க கூட ஷேர் பண்றேன். ஆரம்ப நாட்கள், இந்த ஓல்டன் டேஸ் அந்த பீரியட்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நோய் தொற்றுகள் நிறைந்த அனிமல்ஸ், அந்த அனிமல்ஸ்க்கு அந்த நோய் வந்திருக்கும். அதே போல அந்த அனிமல்ஸை என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜனங்களுக்குள்ளாக அனுப்புறது. இன்னுமாக இந்த நோய் தொற்று ஏற்பட்டு மனிதர்கள் மரித்து போயிருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட அந்த டெட் பாடிஸை இந்த தேசங்களுக்குள்ளாக அனுப்புறது. அப்ப அந்த ஜனங்களுக்குள்ளாக இது கடந்து சென்றா என்ன ஆகும், ரொம்ப ஈஸியா பரவிடும். அப்ப இது வேணும்னே அந்த காலகட்டங்கள்ல செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் பாய்சன் பூசப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி யுத்தம் செய்யறது. இன்னும் முக்கியமாக அந்த நாட்கள்ல ரொம்ப அதிகமாக செஞ்சது என்ன அப்படின்னா, அம்மை நோய் கிருமிகள் நிறைந்த பிளாங்கெட்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ண அந்த பிளாங்கெட்ஸா இருக்கலாம், இல்ல இந்த நோய் கிருமிகள் நிறைந்த பிளாங்கெட்ஸை, போர்வைகளை ரொம்ப இன்டென்ஷனலியா பீப்புளுக்கு நடுவுல கொடுத்து அந்த வியாதிகளை பரப்புனாங்களாம். அப்ப இது ஒரு யுத்தத்தின் தந்திரமாக அந்த நாட்கள்ல பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த வேர்ல்டு வார்லாம் நடந்த அந்த பீரியட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆந்த்ராக்ஸ் மாதிரியான வியாதிகள், பிளேக்ஸ் இப்படிலாம் ஜனங்களுக்கு நடுவுல பரவ வச்சு நிறைய ஜனங்களை கூட்டம் கூட்டமாக அழித்து யுத்தம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். ரீசண்டா நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் கொரோனா. இது நம்ம எல்லாருமே நம்ம கண் பார்க்க கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அப்படி கொன்று குவித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பயோவார் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறதெல்லாம் தாண்டி ரொம்பவும் பயங்கரமானதும் வீரியம் நிறைந்ததும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாகவும் இதற்காக நம்ம அதிகமாக யுத்தம் செய்தும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். சரி, இது ரொம்ப ஈஸியா பரவுது அப்படின்னு சொன்னேன். எப்படியெல்லாம் இந்த காரியம் பரவுது அப்படின்னு சொன்னா, முதலாவது காற்றின் மூலமாக அது பரவுது. எப்படி காற்றின் மூலமாக அப்படின்னா, லேப்ல அவங்க இதை உருவாக்குகிற கிருமிகளை உருவாக்குறாங்கல்ல, அந்த நேரங்கள்ல லேப்ல கசிவுகள் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமா அந்த கிருமிகள்லாம் வெளியே பரவ ஆரம்பிக்குது காற்றுல. இன்னும் குறிப்பாக இந்த ட்ரோன்ஸ் மூலமா, பிளைட்ஸ் மூலமாக, குண்டுகள் மூலமாக கூட இதை பரவ வைக்கிறாங்க. ரெண்டாவது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தா, மாசுபட்ட உணவுகள்னாலையும் பொல்யூட்டான வாட்டர், தண்ணி இருக்குல்ல, அதன் மூலமாகவும் பரவுது. இது ஜனங்களுக்கு பர்பஸ்லி குடிக்க கொடுக்கறது, சாப்பிட கொடுக்கறது மூலமாக அதிக அளவுல ஜனங்கள் நோய் தொற்றுக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தண்ணி நிறைந்த கிணறுகளா இருக்கலாம், ஆறுகளா இருக்கலாம், இந்த காரியங்கள் எல்லாம் விஷமாக்கிடுறாங்க. இது பர்பஸாவே பண்றது. விஷமாக்குறது மூலமாக அதை யூஸ் பண்ற ஜனங்கள் ரொம்ப அதிகமாக மரித்து போவாங்க. இன்னும் தானிய வகைகளை பாய்சன் பண்ணி அதை சாப்பிடும் பொழுது நமக்கு நிறைய வியாதிகள் ஏற்படுத்து அங்கேயும் மரணம் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் இதை எப்படியெல்லாம் பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா, அனிமல்ஸ் மூலமாக, இன்செக்ட்ஸ் மூலமாக இதெல்லாம் பரப்புறதை நம்ம பார்க்கிறோம். கொசு, ஈ, உண்ணி இதெல்லாம் சொல்றோம்ல, இதன் மூலமாகவும் என்ன செய்யறாங்கன்னா மனிதர்களுக்கு அதிகமாக இந்த வியாதிகள் பரவுறதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா, டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக அதிகமாக இந்த வியாதிகள் பரவுறத பார்க்கிறோம். எப்படி அப்படின்னு சொன்னா, பாதிக்கப்பட்ட மனிதர்கள், அந்த நோயினால பாதிக்கப்பட்ட மனிதர்களை தொடுறதன் மூலமாகவும், அதே போல அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அந்த திங்ஸை நம்ம தொடுறதுனாலையும் ரொம்ப சீக்கிரமாக அது பரவிடும். ஏன்னா ஏற்கனவே இந்த நோய் கிருமிகள் இருக்கு, நம்ம கிட்ட ரொம்ப ஈஸியா வர்றதுக்கு வாய்ப்புகளாக இது இருக்குது. சரி, இப்போ இந்த பயோ வார்ல அவங்க யூஸ் பண்ற இந்த பயோ வெப்பன்ஸ், அதாவது உயிரியல் ஆயுதங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அவங்க ஒரு பாக்டீரியாவை வெப்பனாக எடுத்து யூஸ் பண்றாங்க. அதுக்கு உதாரணமாக நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, ஆந்த்ராக்ஸ், பிளேக், இன்னும் காலரா இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா
பரவுறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல வைரல எடுத்து என்ன செய்யறாங்க, வைரஸ் இருக்குல்ல, அதை ஒரு வெப்பன் மாதிரி எடுத்து அவங்க யூஸ் பண்றாங்க, ஆயுதம் மாதிரி யூஸ் பண்றாங்க. அதுக்கு உதாரணமாக அம்மை, எபோலா காய்ச்சல் இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா ஜனங்கள் நடுவுல பரவ வைக்கிறது. இதற்கு காரணியாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா வைரஸ் தான். இப்ப இந்த வைரஸ் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஜனங்களை கொன்று குவிக்கிற ஒரு யுத்தம். அதே போல அவங்களுடைய உயிரியல் ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அனிமல்ஸ், மிருகங்கள் இருக்குல்ல, அதை கொல்ற வைரஸை உருவாக்கி மிருகங்களுக்கு நடுவில் அப்படி பரவ விடுறது. அப்ப என்ன செய்யணும்னா கேட்டல்ஸ்லாம் கூட்டம் கூட்டமாக சாகுறதன் மூலமாக ஜனங்களங்க பாதிக்கப்படுறத நம்ம பார்க்கணும். இன்னும் குறிப்பாக தானிய பயிர் வகைகளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதை அழித்துட்டோம் அப்படின்னு சொன்னா தேசத்துல பஞ்சத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஃபங்கஸையும் கூட உருவாக்கி பரவ விடுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பயோ வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆபத்தான ஒரு காரியமாக கருதப்படுது. இதுல என்ன ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா, மற்ற காரியங்கள்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சுலபமாக ஓரளவுக்கு நம்மளால தடுக்க முடியும். இதை ஏன் நம்மளால தடுக்கவே முடியாது, இந்த பயோவார் அப்படின்னா ஏன் பயங்கரமானது அப்படின்னு நான் சொல்றேன்னா, அதற்கு ஒரு சில காரணங்களை நான் ஷேர் பண்றேன். முதலாவது, இதனுடைய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, இது கண்களுக்கு தெரியாது. நோய் கிருமிகளை நம்மளால பார்க்க முடியுமா? பாருங்களேன், ஒரு பாக்டீரியாவை, வைரஸை இதை பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. அப்ப இன்விசிபிளாக இருக்கும். நம்ம கவனிக்கிறதுக்கு முன்னாலேயே ரொம்ப ஃபாஸ்டா ஜனங்களுக்குள்ள பரவி மாஸ் டெத்தை ஏற்படுத்திடும். ரெண்டாவது, இதனுடைய ஆபத்து என்ன அப்படின்னா, இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஒரு முறை அந்த கிருமிகள் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அது மறுபடியுமாக அதை ஒண்ணுமே செய்ய முடியாது, அது திருப்ப முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது தடுக்கவும் முடியாது. ஒரு தடவை வந்துச்சுன்னா அது வந்ததுதான், கண்ட்ரோல் பண்ண முடியாது. மூன்றாவதுனுடைய ஆபத்து என்ன அப்படின்னா, ஒரு முறை வெளிவந்த இந்த கிருமிகள் என்ன செய்யும் பார்த்தா மறுபடியுமாக வேறு விதங்கள்ல தன்னை உருமாற்றி கொள்ளுமா. அது ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லாக, வலிமையானதாகவும் வீரியம் நிறைந்ததாகவும் அது பரிணாம வளர்ச்சி எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து, இப்படிப்பட்ட நோய் கிருமிகள் தொற்றுகள் ஏற்படுத்துறதுனால ஜனங்கள் நடுவில் பயம், மனதளவில் பாதிப்புகள் இதெல்லாம் அதிகமாக ஏற்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா, இது ரொம்ப சின்னது போல ஆரம்பிக்கும். ஒரே ஒரு இடத்துல ஆரம்பிச்சு உலக அளவுல ஒரு மாபெரும் பேரழிவை ஏற்படுத்திரும் அப்படிங்கிறதுக்கு கொரோனா நம்ம கண்களுக்கு முன்பதாக ஒரு நிழலாட்டமாக இருந்ததை நம்ம பார்த்தோம். மற்றொரு கூட்டம் இதை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட இந்த பயோவார வியாபாரமாக்கியும் அவங்க நிறைய லாபம் சம்பாதிக்கிறத பார்க்கிறோம். இந்த பயோ வெப்பன்ஸ் அப்படிங்கிறது அரசாங்கத்திற்கு, அதாவது சட்ட விரோதமான ஒரு காரியம்தான். இதை அரசாங்கம் தடை பண்ணி தான் வைத்திருக்கு. இதை வைத்து யுத்தம் செய்வத பயோ டெரரிசம் அப்படின்னு சொல்லலாங்க. இது ஏராளமான மனித உயிர்களை கூட்டமாக வேட்டையாடுகிற ஒரு பயங்கரவாத யுத்தமாக இருக்குது. அதனால இதை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பயோவார் இந்த கடைசி நாட்கள்ல வேறொரு பரிமாணத்தை, ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய எவல்யூஷனை அதை கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு ரெண்டு காரியத்தை மட்டும் நம்ம தெரிந்து கொள்றதுக்காக அது எந்த அளவுக்கு பயங்கரமானது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன். முதல்ல இதனுடைய ஃபியூச்சரிஸ்டிக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, பிரெயின் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்கள்ல சொல்லப்படுறத பார்க்கிறோம். இது நியூரோ சயின்ஸ் சம்பந்தப்பட்டது. இது என்ன செய்யும், இந்த பிரெயின் வெப்பன்ஸ் அப்படின்னு சொன்னா இது என்ன புது டேர்மா இருக்கு. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நம்ம தெரிந்து கொள்றதுக்காக ரொம்ப சின்னதா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நம்முடைய மனம், நம்முடைய மூளை இருக்குல்ல, நம்முடைய மைண்டு, அதையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும். அதுதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுறத பார்க்கிறோம். இது என்ன செய்யும்னா, திடீர்னு நமக்குள்ள கன்ஃபியூஷன்ஸை, அதே போல குழப்பங்களை, மூட் ஸ்விங்ஸை ஏற்படுத்தும். சீசஸ்னா வலிப்பு நோய்களை ஏற்படுத்துறத பார்க்கிறோம். இன்னும் சடன் டெத், அதே போல இல்யூஷன்ஸ், பேரலைசிஸ் இதெல்லாம் அதிகமாக திடீர்னு ஏற்படும். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பிரெயின் வெப்பன், இந்த டார்க் சயின்ஸ் தான் இதுக்கு பின்னால பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வேவ்ஸ் மூலமாகவும், அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் வேவ்ஸ் இல்லையா, இதன் மூலமாக இந்த மூளை செயல்பாட்டை அது பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்துறாங்க. முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய மூளையும் நரம்பு மண்டலத்தையும் கட்டுப்படுத்தவும், அதனுடைய செயல்பாட்டை செயலிழக்க பண்ணவும் பயன்படுத்துகிற ஆயுதம் தான் இது. அப்ப இது எந்த அளவுக்கு பயங்கரம்னு பாருங்களேன். இது ஒரு டார்க் சயின்ஸ். இது இந்த காலகட்டங்கள்ல அதிக அளவுல கிரியை செய்கிறத பார்க்கிறோம். புதிய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது சரியாக பயன்படுத்துற வரைக்கும்
ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுனால தான் வாழ்க்கையினுடைய தரம் மேம்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே சமயம் அது தவறாக பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா, மிஸ்யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா மிகவும் ஆபத்தானதாக மாறி விடுகிற அபாயம் இருக்கு அப்படிங்கிறத தான் இங்க நாம கவனிக்கணும். சரி, இவ்வளவு நேரம் ஒரு பயோ வார் பத்தி நம்ம சொன்னோம். இதுல நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, இதுல என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, என்னாகமம் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களும் கோராகின் புத்திரரும் என்ன செய்றாங்கன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அங்க எதிர்த்து நிற்கிறாங்க. தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படி கலகம் பண்ணதுனால அந்த இடத்துல தேவ கோபம் மூண்டு ஜனங்களை அழிக்கிறாரு. வாதை அந்த இடத்துல அதிகமா நடந்து கொண்டே வருகிறத பார்க்கிறோம். உடனே மோசேயும் ஆரோனும் அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடி, ஜனங்களுக்கு நடுவுல ஓடி அங்க பாவ நிவிர்த்தி செய்த பொழுது அந்த வாதை நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து நாம தெரிந்து கொள்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான தீமைகள் அதிகரித்து வருகிறதையும் ஜனங்கள் கொத்து கொத்தாக மறுக்கிறதையும் நம்ம பார்க்கிற பொழுது அந்த இடத்துல மோசேயும் ஆரோனும் என்ன செஞ்சாங்க, அதே போல நாமும் இந்த நாட்கள்ல திருப்பிலே நின்று மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கு. ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாவ அறிக்கை செய்து தேவ இரக்கத்திற்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் நம்ம கெஞ்சி ஜெபிக்கணும். அப்பதான் கர்த்தருடைய கிருபை நம் ஜனங்களின் மேல கடந்து வரும். இன்னும் முக்கியமாக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, மனிதர்களை அழிக்கணும் அப்படிங்கிறதற்காக மனிதர்களை தன்னுடைய ஞானத்தினால சாத்தான் நிரப்பி பொல்லாத ஜனங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறான். அப்ப இந்த நாட்கள்ல சாத்தானுடைய தந்திரங்கள் கட்டப்படணும் அப்படிங்கிறதற்காகவும் இந்த பயோவார் இது தீமையான காரியமாக இந்த நாட்கள்ல தேசத்தின் நடுவில் அரங்கேறி கொண்டு வருகிறது. இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்து கொண்டு இருக்கிறாங்க. இது இனியும் நடக்காதபடிக்கு தேவனாய் கர்த்தர் கிருபை செய்யணுங்கிறதுக்காக யாவரும் இணைந்து ஜெபிக்கலாம் வாங்க. முதல் காரியமாக நம்ம ஜெபிக்க வேண்டியது, கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கொரோனாவினால எத்தனை பாதிப்புகளை நம்முடைய தேசம் சந்தித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மறக்க முடியாத பயங்கரமாக நம்முடைய சரித்திரத்தை அப்படி மாற்றி போட்டது அந்த நோய். அப்படிப்பட்ட இந்த தொற்று நோய் இயல்பு வாழ்க்கைய ஸ்தம்பித்து போகும்படிக்கு செய்தது. நம்முடைய எல்லாருமே கடந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட வழியில தான் நம்ம கடந்து வந்தோம். இது போன்ற கொடிய வியாதிகள் இனியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். பொல்லாத சாத்தான் பொல்லாத மனிதர்களுடைய இருதயங்களை நிரப்பி கொள்ளை நோய்களை பரப்ப திட்டம் செய்து வருகிறான். அதனால தேவ பிள்ளைகளான நாம அதை தடை செய்தோம். அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களின் தந்திரங்கள் பிடிபடணும் அப்படிங்கிறதுக்காகவும் சாத்தானின் சகல தந்திரங்களும் செயலற்று போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. கொரோனா என்ற ஒரு கொள்ளை நோயின் நிமித்தமாய் எங்கள் தேசம் மிகப்பெரிய அழிவையும் வேதனையும் அடைந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. கைகளில் பணம் இருந்தோம், உயிர்களை காப்பாற்ற முடியாமல் போனதும் அப்பா, மருத்துவமனைகள்ல போதுமான மருத்துவ வசதிகள் இல்லாமல் உயிர்கள் பறிபோனதையும் நாங்கள் பார்த்தோம் அப்பா. இறந்து போனவர்களை அடக்கம் கூட செய்ய முடியாதபடி அவர்களை ரோட்டோரங்களில் கிடத்தினதையும், பலர் வாழ வழி தெரியாமல் தற்கொலை செய்து கொண்டதையும் நாங்கள் அதிகமாய் பார்த்தோம் அப்பா. இது போன்ற பயங்கரமான கொள்ளை நோய்கள் இனியும் எங்க தேசங்களுக்குள்ள வராதபடிக்கு தேவரீருடைய கரம் எங்க தேசத்தை பாதுகாக்கட்டும். பொல்லாத சத்துரு, பொல்லாத மனிதர்களை ஏவி செய்கிற இப்படிப்பட்ட கொள்ளை நோயின் திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கொள்ளை நோய் வருகிற எல்லா வாசல்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடைக்கப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்தை தேவனுடைய கரத்துல பாதுகாப்புல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்கிறது எதற்காக அப்படின்னு சொன்னா, ஒரு தேசம் சேமமாகவும் செழிப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மிகுந்த ஆசீர்வாதமாக நம்முடைய தேசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்துல இருக்கிற தேவ ஜனங்களுடைய கரங்கள்ல தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்மையான காலங்கள் எப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறோமோ அதை கூட்டுகிற அதிகாரமும் தீமையின் நாட்களை குறைக்கிற வல்லமையும் தேவன்
நம்மிடத்துல தான் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரமும் வல்லமையும் கர்த்தர் உங்க கைகள்ல கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெபிக்கிற நாம திறப்பில நின்று மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற ஜனங்கள் திரளானவர்களை நம்முடைய தேசத்துல எழுப்பி ஜெபதூப வர்க்கத்தை நம்முடைய தேசத்துல இருந்து எழும்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அநேக ஜனங்களும் தேசத்துல இருந்து ஜெபிக்கிறவர்களாக இந்த நாள்ல திறப்பில நிற்கணுங்கிறதுக்காக ஜெபிப்போம். அன்பின் தேவனே, மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தேசம் செழிப்பும் சேமமும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் அது அந்த தேசத்தில் வாழுகிற தேவ பிள்ளைகளுடைய கரத்தில் தான் இருக்குது. நன்மையான காலங்களை கூட்டும் அதிகாரத்தையும் தீமையான நாட்களை குறைக்கும் வல்லமையையும் தேவன் அவருடைய கரத்திலேயே கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. அதற்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, இந்த உத்தரவாதத்தை உணர்ந்து தேவ பிள்ளைகள் திறப்பிலே நின்று ஜெபிக்கும் பொழுது, அப்பா, தேசத்து மேல வர இருக்கிற தீங்கிலிருந்து என் தேசத்தை நான் பாதுகாத்து கொள்ள முடியுமே ராஜா. அப்பா, இதோ நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கவும், அப்பா, என் தேசத்துல இருந்து வர இருக்கிற கொடிய காரியங்களிலிருந்து என் தேசத்தை தப்பித்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. தேசத்துல அப்பா வர இருக்கிற தீங்கிலிருந்து நாங்கள் ஜெபித்து, அப்பா, அதிலிருந்து தப்பித்து நாங்கள் ஜெபிக்கவும் ஜெயிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அதற்காக பிரதானமாய் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார். ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவதை குறித்து அவருக்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு நோக்கம் அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதுதான். ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதற்கான ஒரு ஆவிக்குரிய சாட்சி நம்முடைய மனதிலே உண்டாகும். ஒரு உறுதியாக கர்த்தர் கேட்டுட்டாரு அப்படின்னு ஒரு ஆணித்தரமான எண்ணம் நமக்குள்ளே உண்டாகும். அது நீங்களாக நினைக்கிறதில்ல, பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜெபத்தை நான் கேட்டு விட்டேன் என்று உங்களுடைய ஆவியோட கொடுக்கிற சாட்சியாக அது இருக்கிறது. நீங்கள் எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணாலும், உங்கள் குடும்ப ஜெபத்திலேயோ தனி ஜெபத்திலேயோ ஜெபித்தாலும், இந்த ஆவிக்குரிய சாட்சி உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் நீங்கள் விடாப்பிடியாக தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். இதுதான் ஜெபத்தினுடைய ரகசியம். அதனால் இதை நீங்கள் எல்லா ஜெபத்திலையும் அப்ளை பண்ணணும். இன்றைக்கி நம்ம செய்த ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கேட்டார் என்கிற சாட்சி நம்ம எல்லாருடைய மனதிலும் உண்டாயிருக்கிறது. இப்போ நம்ம அடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று இருக்கிறது. ராமநாதபுரத்தை மையமாக வைத்து ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளில் தீர்க்க தரிசன உபவாச ஜெபம் ஒன்று நடத்தப்படுவது நீங்கள் அறிந்ததுதான். உங்களில் பல பேர் கூட அந்த உபவாச ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த உபவாச ஜெபம் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமைகளிலே நடத்தப்படும். ஆனால் இந்த முறை, அதாவது வருகிற வாரம் 2வது சனிக்கிழமை இந்த தீர்க்க தரிசன உபவாச ஜெபம் நடைபெறாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் முழுவதிலும் நானும் என்னுடைய குழுவினரும் அதிகமாக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிப்பதை வழக்கமாக வச்சிருக்கிறோம். நீங்கள் விரும்பினா நீங்களும் கூட என்ன செய்யணும்னா, டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி பகுதியிலாவது அடுத்த வருஷத்தை எதிர்கொள்வதற்கான பலத்தை கர்த்தர் கொடுக்கவும், ஒரு லீடிங் கர்த்தர் அடுத்த வருஷத்தில் நீ இப்படியெல்லாம் இருக்க போகுது, நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அடுத்த வருஷத்தை குறித்த ஒரு காரியத்தை உணர்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கவும் காத்திருந்து ஜெபம் பண்ணணும். 4 மாவடியில் கூட நாங்கள் ஒவ்வொரு வருஷமும், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானா 2005வது வருஷத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் கர்த்தருடைய ஊழியர்கள் 3 நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணுகிறோம். அது பொது வெளியில் எல்லாருக்குமான ஜெபம் அல்ல. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், இயேசு உடிக்கிறார் ஊழியத்தில் இருக்கவங்க, நாங்கள் கொஞ்சம் பேர் காத்திருந்து கர்த்தர் என்ன பேசுகிறாரு, வர்ற வருஷத்தில் நம்ம என்ன செய்யணும், எதற்காக ஆயத்தப்படணும் என்பதற்காக காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம்.
இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதம் முழுசும் ஜெபம் பண்ண முடியலன்னா கூட சில நாட்களாவது கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுவது உங்களை அடுத்த வருஷத்தை எதிர்கொள்வதற்குண்டான புதிய பலனை கொடுக்கும். டிசம்பர் மாதம் நிறைய விழாக்கள் இருக்கிறது, பண்டிகைகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை மறந்து விடக்கூடாது. மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், இந்த மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் 2வது சனிக்கிழமை, அதாவது வருகிற சனிக்கிழமையில் நடக்க வேண்டிய நம்முடைய தீர்க்க தரிசன உபவாச ஜெபம் இந்த மாதம் நடைபெறாது. எனக்கு தெரியாதே, நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னாலும் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஆகவே ஏமாற்றத்தை தவிர்க்கும்படிக்கு நீங்கள் வருகிற ஜனவரியிலிருந்து தொடர்ந்து நடத்தப்படும் உபவாச ஜெபங்களில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று ஒரு வேத வசனத்தை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த வசனம் யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 4வது வசனத்திலே இருக்குது. யோபு கர்த்தரிடத்திலே காத்திருக்கிற போது கர்த்தர் பெருங்காற்றில் அவரோடு கூட இடைப்பட்டு பேசுகிறார். கர்த்தர் பேசி முடித்த உடனே யோபு கர்த்தரிடத்திலே பேசுகிறார். அந்த சம்பவம் தான் இதில் வருது. அதில் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீர் எனக்கு செவி கொடும், நான் சொல்கிறத கேளுங்க ஆண்டவரே, நான் பேசும்போது என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க, அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் அப்படிங்கிறார். பாருங்க, யோபு சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், நான் பேசும்போது, நீங்கள் பேசும்போது கேட்டேன்ல, நான் பேசும்போது நீர் எனக்கு செவி கொடும், நான் உங்கள்கிட்ட கேட்குறக்கு சில கேள்வி என்கிட்ட இருக்குது, அந்த கேள்வியை கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பல சமயங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு நிறைய கேள்விகள் எழும்போதுண்டு. ஒரு பிரச்சனையை சந்திக்கும்போது அதை வேதத்தின் அடிப்படையிலே எப்படி சந்திப்பது, அல்லது ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது இது ஏன் என் வாழ்க்கையில் வந்தது, ஏன் அது அனுமதிக்கப்பட்டது போன்ற பல கேள்விகள் நமக்கு வரும். யோபுவினுடைய மனசுலையும் பல கேள்விகள் இருந்தது. ஏனென்றால் யோபு அவர் வாழ்ந்த காலத்தில் பெரிய ஒரு நீதிமான் என்று அறியப்பட்டவர். அவர் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார் என்று வேதமே அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகள் அவர் வீட்டுக்கு வந்து அவர்கள் விருந்து கொண்டாடும் போது கூட என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அவர் நினைத்து கொண்டு தன் பிள்ளைகளுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்கு பலி செலுத்துவது வழக்கம். எல்லா விஷயத்திலும் தன்னுடைய வார்த்தையில், தன்னுடைய வாழ்க்கையில், நடைமுறையில், மற்றவரிடத்திலே பழகிற விஷயத்தில் பார்த்து 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 கவனமாக நியாயமாய் நடந்து கொண்ட ஒரு மனுஷன். திடீரென்று பாருங்கள், அவருடைய சரீரத்தில் கொப்புளங்கள் உண்டாக ஆரம்பித்தது, கொடிய பருக்கள், உடம்பு முழுசும். சில ஆட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய தோலில் முழுசும் பார்த்தீங்கன்னா கொப்புளமாக கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் இச்சிங் வேற, அரிப்பு வேற, தாங்க முடியலை. ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அது அதிகமாக வந்து அதில் இரத்தமும் சீழும்படி ஆரம்பித்த போது அவருடைய வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சாம்பலில் புழுதியில் போய் உட்கார்ந்துக்கிட்டார். நான் வீட்டில் மற்றவங்களுக்கு இது பரவே கூடாதுன்னு நினச்சாரோ, அல்லது மற்றவர்களுக்கு அது அருவருப்பாக இருக்கும் என்று நினைச்சாரோ, தெருவுக்கு வந்துட்டார். யோபு அவர் வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அவருடைய வாழ்க்கையில் தன் மனதறிய எந்த பாவமும் செய்யலை. கடவுளுக்கு பயந்தவனும் நீதிமானும் உத்தமனும். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய வியாதி அதிகப்பட்டு கொண்டே வருகிறது. அதை கேள்விப்பட்டவருடைய உயிர் சிநேகிதர்கள் வந்து அவரிடத்துல பேசுகிறாங்க, ஒருவேளை நீ இதை செஞ்சிருக்கலாமோ, அதை செஞ்சிருக்கலாமோ, நீ கடவுளுக்கு முன்னால் உன்னை உயர்த்தி விட்டாயோ, தானம் செய்யும் போதும் தர்மம் செய்யும் போதும் மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு செஞ்சிட்டாயோன்னு அவங்க மனசில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் தோன்றும் பாருங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒருவர் வியாதிப்பட்டால் பார்க்க வரவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இதனால தான் வந்திருக்கோம், நீங்கள் மழையில் நனைஞ்சியில் அதனால வந்திருக்கோம், அங்கே போனியில் அதனால வந்திருக்கோன்னு தனக்கு தெரிந்ததெல்லாம் சொல்வது வழக்கம்தான். இவர்கள் சொல்ல 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 ஏன் எனக்கு இப்படி வந்தது என்று ஒரு கேள்வி அவருடைய மனதில் வந்தது. பல கேள்விகள் அவருடைய இருதயத்தில் இருந்தது. நான் கடவுளுக்கு தானே உண்மையாக இருந்தேன்,
கடவுளுக்கு முன்னால் தானே நீதியாக இருந்தேன், கடவுள் சொல்லுகிறார் என்பதனால தானே இப்படி இருந்தேன், மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, துன்மார்க்கர்கள் கூட நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு ஏன் இது சம்பவித்தது, இதனுடைய காரணம் என்னன்னு பல கேள்வி மனசில் இருக்கு. யார்கிட்ட கேட்க முடியும்? ஆகவே அவர் கர்த்தர் என்னிடத்தில் பேசினால் இந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருப்பார். அதே போல கர்த்தர் அவரிடத்தில் பெருங்காற்றிலே வெளிப்பட்டு பேசுகிறார். யோபு பல காரியங்களை குறித்து கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ யோபு சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் எனக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க, என் மனசில் பல கேள்வி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்குறதா இருந்தால் நான் அந்த கேள்விகளை உம்மிடத்தில் கேட்பேன் என்றார். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பல சமயங்களில் பல கேள்விகள் நம்முடைய மனதில் எழும்பும். ஏன் இது எனக்கு சம்பவித்தது, இது நான் செய்யாத ஒரு காரியம், ஏன் இந்த குற்றம் என் மேல் சுமத்தப்பட்டது, ஏன் இந்த வியாதி எனக்கு வந்தது, ஏன் நான் எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்படுகிறேன், பல கேள்வி வரும். நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா நல்லா தானே இருந்தேன், ஏன் என்று ஒரு கேள்வி வரும். கேள்வி வருவது நமக்கு நல்லது. ஒரு வேதத்தை படிக்கும்போது கூட கேள்விகள் நமக்கு வரும். நான் என்னுடைய வேதத்தை தியானிக்கிற முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பகுதியை நான் வேதத்தில் வாசித்தா அந்த பகுதியிலிருந்து என்னென்ன கேள்விகளை எழுப்ப முடியும் என்று கேள்விகளை எழுதுவேன். ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் ஒரு ப்ரோஸ் ஒன்று கொடுத்து இதில் எத்தனை கேள்வியை உருவாக்க முடியும்னு நாங்கள் படித்த காலத்தில் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு கதை இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு உரை நடை இருக்கும், அதை கொடுத்து இதில் எத்தனை கேள்விகளை உன்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி பழக்கத்தில் வேதத்தை படிக்கும்போது அந்த பகுதியில் பல கேள்விகளை எழுப்புவேன். அதுக்கு பிறகு அந்த கேள்விகளுக்கு விடை காண்பதற்கு வேதத்தினுடைய உதவியிலே வேதத்துக்குள்ளே சுற்றி வருவேன். அதை நான் ஊழியத்தினுடைய துவக்க காலத்திலிருந்து, ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை கடைபிடித்து வருகிறேன். கேள்விகள் எழும்புவது ஆரோக்கியமானது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்க்கையை குறித்த கேள்வி, வசனத்தை குறித்த கேள்வி, நடைமுறையை குறித்த கேள்வின்னு பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புவது இயல்பு. அப்படி கேள்விகள் எழும்புவது நமக்கு ஆரோக்கியமான விஷயம். அதற்கு பதில் தேடும்போது தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆனால் நமக்கு எழும்பும் கேள்விகள் சரியான மனோபாவத்திலே வெளிப்படணும். கேள்விகளில் பல வகை கேள்விகள் இருக்குது. நமக்கு வெளிப்படுகிற கேள்விகள் உண்மையான நல்ல மனோபாவத்திலிருந்து வரணும். நம்ம தெரிஞ்சுக்கிறணும், இன்னும் நம்மை சீர்படுத்தணும். அந்த முறையில் கேள்வி எழுப்பினால் தப்பில்லை. சிலருக்கு விதண்டாவாதமான கேள்விகள் வரும், சிலருக்கு வீணான கேள்விகள் வரும். அந்த வீணான கேள்விகளை வச்சுட்டு அதுக்கு விடை தேட முயற்சி பண்ணுவாங்க. கிறிஸ்தவ உலகத்தில் சொல்லுவாங்க, ஆதாம் ஏவாள் என்ன மொழி பேசினார், அது எபிரேய மொழியாக தான் இருக்கும் ஒருத்தர். இது எதற்கு நமக்கு தேவையில்லை. காயினுக்கு மனைவி எங்கிருந்து கிடைத்திருப்பாள், ஏன்னா இப்போ இருந்தது ஒரு குடும்பம் தானே. இதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. கேள்வி வரணும், ஆராய்ச்சி பண்ணணும். எது நமக்கு அத்தியாவசியமானதோ அவைகளை நோக்கி நகர்த்தப்படணும். அப்போ இந்த கேள்விகள் நம் வாழ்க்கையிலே வரும் பொழுது, நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது சில கேள்விகள் வரும். வேதத்தை வாசிக்கும்போது, நடைமுறையிலே சில காரியங்களை பார்க்கும்போது, இவன் துன்மார்க்கன் தானே, இவன் மாத்திரம் இப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறான், இவ்வளோ பாவம் செய்தான், அக்கிரமம் செய்தான், ஆனால் உடம்புல ஒரு சின்ன வியாதி கூட இல்லை, கீறல் கூட இல்லை, பணத்துக்கு மேலே பணம், ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்விகள் நமக்குள்ளே வரும். அப்படி கேள்விகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கேள்விகள் வரும்போது அதற்கான பதிலை கண்டறிய முயல வேண்டுமே ஒழிய எதிர்மறை சிந்தனைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கேள்வி வந்தால் கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு கேள்வி வந்தோடனே ஆமாம் இப்படித்தானே நடக்குது, ஏன் இப்படி துன்மார்க்கன் நல்லா இருக்கிறான், துன்மார்க்கனுக்கு எந்த தீமையும் வரலையே, ஆரோக்கியமாக இருக்கிறானே, அப்போ நம்ம நல்லவனாக வாழ்ந்து என்ன செய்வது என்று உடனே சோர்ந்து போய் எதிர்மறை சிந்தனை கொண்டு வந்து நாமும் அதே போல இருந்து விட்டு போய்விடுவோம். எதற்கு உண்மை, நீதி, நியாயம், வசனம், வார்த்தை, கர்த்தர், விசுவாசம்னு ஏன் பேசிகிட்டு இருக்கணும்? எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, எவ்வளவோ சம்பாதிக்கிறார்கள், தப்பாக பேசுகிறாங்க, தவறான காரியத்தை கொண்டு வருகிறார்கள், ஜனங்கள் அவங்களத்தானே ஆதரிக்கிறாங்க. நம்முடைய உத்தமத்தனத்தில் நம்ம ஏன் இன்னும் உறுதியாக இருக்கணும்னு நெகட்டிவாக நினச்சிடக்கூடாது. அந்த நேரத்தில்
இப்படி வித்தியாசமான காரியங்களை பார்க்க நேரிடும்போது அதற்கான விடையை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒன்று, வேதத்தில் அதற்கான பதில்களை தேடணும். ஏன் இப்படி நடக்குது, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? பைபிளில் இல்லாத விஷயமே கிடையாது. உங்களுடைய எந்த கேள்வி எழுப்பினாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் விடை அதில் இருக்கிறது, சாட்சிகளோடு இருக்கு. சாட்சின்னு சொன்னால் இது மாதிரி நடந்த ஒரு மனிதன் என்னானான், ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ரெண்டாவது, ஒரு வேளை உங்களுக்கு வேதத்தில் கண்டுபிடிக்க முடியல, வேதத்தில் ஆழமான அனுபவம் இல்லைன்னு சொன்னால், உங்கள் சந்தேகங்களை நீங்கள் அனுபவம் வாய்ந்த ஊழியக்காரர்களிடத்துல கேட்கணும். இது ஏன் இப்படி வருகிறது அப்படின்னு கேட்கணும். மூணாவது காரியம், ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல காத்திருந்து அதற்கான பதிலை பெற முயற்சி பண்ணணும். இதுதான் சரியானது. நீங்களா மனசில் குழப்பிட்டு நீங்களா ஒரு பதிலை கொண்டு வந்து அதோடு இணைத்து கொண்டு எதிர்மறையாக சிந்திச்சு அந்த மாதிரி போயிடக்கூடாது. அப்போ வேதத்தில் அதற்கான பதிலை தேடணும், அனுபவம் வாய்ந்த ஊழியர்களிடத்தில் அதற்கான பதிலை கேட்கணும். என்னுடைய மனதிலே சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வி எழும்பினது. அது விடை கண்டுபிடிக்க முடியலை. நான் யோசித்தேன், நீதிமான்களாக இருக்கிறவங்க அந்த நேரத்தில் நல்ல பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சில பேர் அடுத்தடுத்து மரணம் அடைந்தார்கள். எங்களுக்கெல்லாம் தகப்பன்களைப் போல இருந்தவர்கள் மரணம் அடைந்தார்கள். அவர்களுடைய கடைசி மரண நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உபத்திரவப்பட்டு ஒரு 40 நாள், ஒரு மாதம், 2 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்து துடிக்க அலறி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மரணம் அடைந்தார்கள். பர்சனலாக அவருடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். பல பேரை நீதிக்கு உட்படுத்தினவர்கள், ஊழியம் செஞ்சவங்க. ஆனால் அவருடைய மரண நேரம், அதில் கிட்டத்தட்ட சிலருடைய மரண நேரத்தில் நான் பக்கத்திலே இருந்திருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன், அவங்கள போய் பார்த்துருக்கிறேன். அவர்கள் பட்ட பாடுகளும் வேதனைகளும் சகிக்க முடியாமல் இருக்கும். ஐயோ, இதற்கு அவர்கள் மரித்து விடலாமே, ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க என்று ஒரு கேள்வி இருக்கும். அதே சமயத்தில் சில வேற நம்பிக்கை கொண்ட சிலர், அவர்களுடைய மரணம் ரொம்ப சுமூகமாக இருக்கும். ரொம்ப சுமூகமாக போயிருப்பாங்க. ராத்திரி படுத்திருப்பார், காலையில் போய் கதை திறந்து பார்த்தா மரித்து போயிருப்பார். ஒரு பிக்கல் பிடுங்கல் அல்லது போய் இந்த மாதிரி கஷ்டம், மூக்கில் டியூப் சொருகி ஆப்ரேஷன் பண்ணி 3 மாதம் 2 மாதம் அல்லது 1 மாதம் கஷ்டப்பட்டு மரணம். ஏன் இந்த ஊழியர்கள் நல்லா தானே ஊழியம் செஞ்சாங்க, பல பேரை நீதிக்கு உட்படுத்தினாங்களே, கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்களே, ஆனால் அவருடைய கடைசி நேரத்தில் இவ்வளவு கஷ்டத்தை ஏன் அனுபவிக்கிறார்கள்? இந்த மற்றவங்களை பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான மரணம் அடைகிறார்களே, ஏன் உங்களுக்கு மாத்திரம் அப்படின்னு என் மனசில் ஒரு கேள்வி இருந்தது. காரணம், சிலருடைய மரணத்தை, அந்த பெரிய ஊழியர்கள் சிலருடைய மரணத்தை நான் நேராக பார்த்தேன். என் மனசில் அது ஒரு ஆறாத வடுவாக உள்ளே வந்து விட்டது. அது எங்கே போய் தேடுறதுன்னு எனக்கு தெரியல. அதற்கு பிறகு ஒரு மூத்த ஊழியரிடத்துல பேசி கொண்டிருக்கும்போது ஒரு சந்தேகம் என்று சொல்லி அவரிடத்துல இந்த கேள்வியை கேட்டேன். அப்போது அவர் ஒரு காரியம் சொன்னார். எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும், அவருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிழைகள், குறைகள் இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கூட கண்டுபிடிக்க நினச்சா சின்ன சின்ன குறைகள் இருக்கும், சின்ன சின்ன பிழைகள் இருக்கும். ஏன்னா உலகத்தில் நம்ம போகும்போது இவைகளை எல்லாம் தாண்டி போகணும். சில இடங்களில் நம்ம அறியாமலே சில தவறுகளை நம்ம செய்ய நேரும். திட்டமிட்டுலாம் செய்கிறதில்ல, அது அறியாமலே சில காரியங்களை, ஒரு பெரிய ஊழியத்தை நடத்திட்டு போகும்போது சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். கர்த்தர் கடைசி நேரத்தில் அவர்களுடைய தீர்க்கப்படாத சில கணக்குகள், அவர்கள் மேல் இருக்கிற சில சின்ன சின்ன குறைகள், இந்த குறைகளை எல்லாம் அந்த 1 மாதம் அவர்களை குகையில் புடமிடுவதை போல புடமிட்டு அவங்கள முழுசாக மனம் திரும்ப வச்சு, அந்த நேரத்தில் அவங்க யோசிச்சு நான் ஏதாவது தவறு செஞ்சுருப்பேன்னு சொல்லி அதை ஒப்புரவான பிறகு அவர்களை மரணத்தில் எடுத்துக்கொள்ளுகிறார். அவங்கள வெள்ளி, பொன் போன்றவைகள் குகையிலே நெருப்பில் சோதிக்கப்படுற மாதிரி இந்த கடைசி நேரத்தில் அவர்கள் சோதிக்கப்பட்டு அவருடைய தவறுகளை அவர்களுக்கு உணர்த்தி காட்டப்பட்டு அந்த 1 மாதம் 1.5 மாதத்தில் அவர்கள் தாங்களாகவே அந்த பாவங்களை சொல்லி அறிக்கை செய்து அது முழுமையாக மன்னிக்கப்பட்ட உடனே
கர்த்தருடைய ஆத்துமாவை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்த்துறாரு. ஆனால் துன்மார்க்கருடைய மரணத்தில் அதற்கு அவசியம் இல்லாததுனால, அவர்கள் மனந்திரும்பவும் போகிறது இல்லை என்பதனால கர்த்தர் இந்த அனுபவத்தை பல சமயங்களில் அவர்களுக்கு கொடுக்காம அவருடைய மரணத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார் என்று சொன்னார். இது உண்மையிலே ரொம்ப சரியாக இருந்தது. ஏன்னா ஒரு மனிதனை முழுவதுமாக அவனை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் கர்த்தருக்கு முக்கியம். சரீரத்தில் வேதனை, சரீரத்தில் உபத்திரவங்கள், இது எல்லாவற்றை பார்க்கிலும் நம்ம பெறப்போகிற நித்திய ஜீவன் இருக்கு பாருங்க, அதுதான் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானது. உபத்திரவம் கொஞ்ச நாள், கொஞ்ச காலம், ஆனால் நம்ம வாழப்போகிற நித்திய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த பதிலை கேட்ட உடனே என்னுடைய மனம் ஆறுதல் அடைந்தது. உண்மைதான். ஆகவே நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்வி வரும் பொழுது, தீர்க்க முடியாத, அறிந்து கொள்ள முடியாத கேள்விகள் வரும் பொழுது, அதை அனுபவம் உள்ள ஊழியரிடத்தில் போய் கேட்பது நமக்கு நல்ல அனுபவத்தை தரும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய அறிவை காட்டுறதுக்காகவோ அவர்களை மடக்குவதற்காகவோலாம் கேள்வி கேட்டிங்கன்னா அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். கேள்விகளில் பல வகைகள் இருக்கிறது. கேள்விகளும் மனோபாவமும் ரொம்ப முக்கியமானது. எதற்காக இந்த கேள்வி எழுப்புறீங்க, இந்த கேள்வி எதனால் வருகிறது என்பது தான் ரொம்ப முக்கியமானது. கேள்விகளை வேதத்தில் பலர் பல சந்தர்ப்பத்தில் பலவிதமான மனோநிலையிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. அவைகளை குறித்து தான் ஒன்றிரண்டை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இதெல்லாமே பல கேள்விகள் அவங்க எந்த மனநிலையில் இதை கேட்டாங்க அப்படிங்கிறதுல நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல் காரியம் பாருங்க, தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக கேள்வி கேட்பது. நான் பாருங்க எவ்வளவு ஞானி, உங்களுக்கு பேச முடியாதபடிக்கு வாய் அடைச்சிட்டேன், அல்லது நான் பாருங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக இதுக்காகவே போய் கேள்வி கேட்கிறது. நமக்கு பார்க்கும்போது எவ்வளோ கேள்வி கேட்கிறார் அப்படின்னு தெரியும். ஆனால் அவனுடைய மனநிலை என்னன்னா, இந்த கேள்வியின் மூலம் தன்னுடைய பெருமையை காட்ட முயற்சி பண்ணுவது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25 29 வரைக்கும் வாசிக்கிறோம். ஒரு நியாயசாஸ்திரி இயேசுவிடத்தில் வந்து கேள்வி கேட்குறான். பாருங்க, நான் படிக்கிறேன். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து, ஆண்டவர் பேசிட்டு இருக்காராங்க, இவன் பார்க்குறான் இவர் ஒரு கலிலேயாவிலிருந்து வந்தவர், என்ன நினைச்சானோ தெரியல, நல்லா பேசுகிறார், உபதேசிக்கிறார், எல்லாம் சரிதான். நான் ஒரு நியாயசாஸ்திரி, நான் உட்கார்ந்துருக்கிறேன் கூட்டத்தில். அப்போ நான் என்னுடைய பெருமையை காட்ட நினைச்சானோ என்னமோ தெரியல. பாருங்க, அவன் திடீரென்று கூட்டத்தில் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, என்னைய விட நீங்கள் அதிக ஞானம் உள்ளவர் தானா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக, இவன் தெரிந்து கொள்வதற்கோ தன்னை மாற்றிக்கொள்வதற்கோ திருத்தி கொள்வதற்கோ இந்த கேள்வி எழுப்பலை. இயேசுவை சோதிக்கணும். அவர் சொல்கிறது சரிதானா, அவர் என்னை விட ஞானம் உள்ளவர் தானா அப்படின்னு சோதிக்கணும். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா, அதுதான் அவனுடைய நோக்கம். பாருங்க, அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனுடைய மனசில் ஏற்கனவே ஒரு பதில் இருக்கும். ஏன்னா நியாயசாஸ்திரி இல்லை, இருந்தாலும் இவரை சோதித்து பார்ப்போம், இவருக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப பவ்யமாக கேட்குற மாதிரி கேட்டான். மனசில் இருந்த எண்ணத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அவன் கேட்டது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அவருக்கு தெரியுமான்கிறதுக்கு கேட்கறதுக்காக. சோதிக்கும்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அப்பொழுது அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன்னுடைய முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவருக்கு தெரியும் சோதிக்கிற கேட்குறான். அவன் வாயிலிருந்தே பதிலை வாங்கி, இதுதான் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குல்ல, உனக்கு தெரிஞ்சதை நீ கடைப்பிடி, அப்பொழுது நீ பிழைப்பாய் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நல்லபடி நீ உத்தரவு சொன்ன, உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ இதை செய் என்றார். அவன்
தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ அவன் என்னன்னா, முதல்ல எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கும் காரியங்கள் தெரியும் என்பதை காண்பித்தான். இப்போ நான் நீதிமான், நீ போய் செய்யின்னு சொன்னாரே, அப்போ நான் என்ன செய்யாமலா இருக்கிறேன்? தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று அடுத்த கேள்வியை கேட்டான். அவன் 2 கேள்வி கேட்குறான். 2 கேள்வியிலையும் 2 மனநிலை இருக்கிறது. ஒன்று, தன்னுடைய அறிவை காட்ட, கர்த்தருக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சிருக்கா. 2வது, அவன் தன்னுடைய உயர்வை காட்ட. அவன் என்ன செய்தான் பாருங்க, தன்னுடைய நீதிமான், நான் எவ்வளோ பெரிய நீதிமான் அப்படின்னு காட்டுவதற்கு மனதாய் எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்பதே உங்களுக்கு தெரிகிறத விட எனக்கு ரொம்ப தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக. அப்போ இவனுக்கு ஏற்கனவே விடை அறிந்திருந்தான். நித்திய ஜீவனை பெற இந்த 2 கட்டளை தான். இயேசுவே அதை சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு மனதாய் அன்பு செய்யி. அதற்கு ஒப்பாயிருக்கிற 2வது பிரதான கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல அயலானிடத்திலும் அன்பு கூறு. இதை இவன் ஒருவேளை இயேசு எங்கேயாவது பேசின இடத்துல கூட கேட்டிருக்கலாம். இவன் சிலர் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுனதை வச்சு நம்மகிட்டே தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கேள்வி கேட்பாங்க. அவர்கள் தெரிந்து கொள்ள கேட்பதல்ல, எனக்கும் தெரியும் என்பதை காண்பிப்பதற்காக கேட்பது. சில இடத்துல நான் பேசின பிரசங்கத்தை என்கிட்டே கேட்பாங்க. என்கிட்டே அவர்கள் தியானித்தது போல சொல்லி கேட்பாங்க. நமக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். இவர்கள் தங்களை நிறுவுவதற்காக, தங்களையும் எங்களுக்கும் பைபிள் தெரியும் காட்டுறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும். சொல்லட்டுமே, அதனால் என்ன குறை? இயேசு பாருங்க இந்த இடத்துல சொல்லட்டுமே, அப்படியாவது உற்சாகப்படட்டும். நன்றாய் சொன்னாயப்பா, நிதானமாக சொன்னாப்பா, எல்லாம் சரியாக சொன்னேன், நீ என்ன சொன்னியோ அது படி செய்யின்னு சொன்னான். மறுபடியும் பாருங்க, அவன் தன்னை நீதிமான் என்று காட்ட, எனக்கு பிறன் யார், எனக்கு அயலான் என்பது யாரு, நான் யாருக்கு உதவி செய்யணும், நான் எல்லாத்தையும் செய்கிறேனே, இதையும் செய்யணும் என்று கேட்டான். கேட்டதனுடைய நோக்கத்தை ஆவியானவர் சொல்லுகிறார். அவன் செய்கிறதுக்காகவும் கேட்கல, தெரிகிறதுக்காகவும் கேட்கல, தன்னை மற்றவர்களுக்கு முன்னால் நான் எவ்வளோ பெரிய நீதிமான் என்று காண்பிப்பதற்காக கேட்குறான். இப்படிப்பட்ட கேள்விகள் ரொம்ப ஆபத்தானவைகள். இவங்க பதில் தெரிந்தாலும் அதை கடைபிடிக்க மாட்டாங்க. இவர்களுக்கு தேவை என்னென்னா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் தங்களை காட்டுறதுக்காக கேள்விகளை எழுப்புவாங்க. செய்வானா என்பது அப்புறம் பல பேர் செய்ய மாட்டாங்க, ஆனால் அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2வது காரியம் பாருங்க, கேள்வி கேட்டால் அதற்கு கீழ்ப்படுகிற மனப்பான்மையோடு கேட்கணும். எதுக்கு கேட்குறீங்க நீங்கள்? கேட்டால் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா ஏன் கேட்கணும்? அப்படின்னா இவர்கள் தங்களை காண்பிப்பதற்காக. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா, விதண்டாவாதத்துக்காகவும் வாக்குவாதம் பண்ணுறதுக்காகவும் கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் இதுலேருந்து சில கேள்வி கேட்டு உங்களை மடக்கிறேன் பாரு அப்படின்னு கேட்பான். அப்போனா இது எப்படி, அப்படின்னா அது எப்படி அப்படின்னு பல கேள்விகளை மடக்குவதற்கு கேட்பாங்க. அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உன்னுடைய ஞானத்தை என்னுடைய ஞானத்தினால் மேற்கொள்ளுகிறேன். அதுக்கு தான் வாக்குவாதம். இந்த வாக்குவாதத்தை பண்ணுறதுனால தான் கேள்விப்படுகிற, நம்ம உட்கார்ந்து மாங்குன்னு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த விளக்கத்தினாலே அவனுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது, அவன் கேட்க மாட்டான். ஆனால் அவன் வாக்குவாதம் செய்வான். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். சும்மா எங்கிட்ட தர்க்கம் பண்ணணும், எங்கிட்ட பேசணும், அவருடைய கருத்தை மேலோங்கி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்தா, எங்களுக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லைப்பா. நீ வெளியே போய் வேற யார்ட்டையாவது போய் மோதிக்க, வேற யார்ட்டையாவது போய் உன்னுடைய அறிவை காட்டு, உன்னுடைய அறிவினால் அவருடைய அறிவை மேற்கொள்ளு. எங்களுக்கு அது பழக்கம் இல்லை. உங்களுக்கு வாக்குவாதம் பண்ணி நிரூபித்து உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கணும் என்றெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை என்று அவர் அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். அது மாத்திரல்ல, பவுல் இன்னொரு காரியம் சொல்கிறாரு. வாக்குவாதம் செய்வது என்பது ஒரு விதமான மனநோய், ஒரு விதமான மனவியாதி. பாருங்க, அவர் சொல்றார் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில், இப்படிப்பட்டவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். இந்த வாக்குவாதம் பண்ணுறதுங்கிறது ஒரு நோய்.
யார்கிட்ட பார்த்தாலும் நம்ம பேசணும்னா வேண்டுமென்றே அதற்கு எதிர்மறை கருத்தை சொல்லுவாங்க. அப்படி தர்க்கத்தை ஆரம்பிப்பாங்க, வாக்குவாதத்தை ஆரம்பிப்பாங்க. இது ஏன், அது ஏன், இது எப்படி, அது எப்படி, சொல்லும், அப்படி இப்படிலாம் சொல்லி மடக்கி வாக்குவாதத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்போ இந்த வாக்குவாதம் என்பது ஒரு மனநோய். அந்த வாக்குவாதத்தினால் எதிராளியை நமக்கு மடங்கடித்து விட்டோம், அவர்களை வீழ்த்தி விட்டோம், ஜெயித்து விட்டோம் என்று ஒரு அற்ப சந்தோஷம் அவர்களுக்குள்ளே கிடைக்கும். அதை கிறிஸ்தவர்கள் நடுவிலும் ஊழியர்கள் நடுவிலும் நிறைய பார்க்க முடியும். உங்களால் நிறைய பார்க்க முடியும். அவர்கள் தாங்கள் அறிந்திருக்கிறதை வைத்து தங்களை நிரூபிப்பதற்கும் நம்ம அறிஞ்சிருக்கிறதை மட்டம் தட்டுவதற்கும் அவர்கள் வாக்குவாதத்தை துவக்குவாங்க. அவர் சொல்கிறாரு, இருமாப்பு கொண்டவன், ஒன்றும் அறியாதவன், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளால், இப்படிப்பட்ட வாக்குவாதங்களால் பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களுமே உண்டாகிறது. வேற ஒன்றும் வராது. இதனால் அவன் திருந்த போகிறதில்ல, நீங்களும் அதை விட்டு அவன் சொல்கிறானேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளவும் போகிறதில்ல. ஆனால் வெறுமனே நேரத்தை கொன்று பொறாமைக்கும் அதில் சண்டைக்கும் தூஷணங்களுக்கும் அதுதான் இடம் உண்டாகும் என்று அவர் சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி தர்க்கம் பண்ணணும்னு சொல்லி வந்து நீங்கள் சொல்கிறீங்களே அதை பற்றி வாங்க நம்ம விவாதிப்போம் என்று சொல்லி வந்தால் இடம் கொடுக்காத. நம்ம அறிந்திருக்கிற காரியத்தில் தான் நம்ம நிச்சயமாக இருக்கிறோம். பதில் சொல்வது அவனுக்கு நோக்கமல்ல. இன்றைக்கி பாருங்கள், நிறையா பேர் சும்மா நம்மை வம்புக்கு இழுத்து கொண்டு இருப்பார்கள். இப்போ இந்த யூடியூப் வேறு வந்துருச்சா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நேரடியாக பார்க்க முடியாது, பேச முடியாதுன்னா இது எப்படி, அது எப்படி அவர் சொன்னார், இது எப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம இதற்கு பதில் சொல்லுவோம், அந்த வாக்குவாதத்தை வளர்ப்பார்கள். அந்த நாட்களில் என்ன செய்வாங்கன்னா, யூதர்கள் அவர்களுடைய புதிதாக துவங்கி இருக்கிற இந்த கிறிஸ்தவர்களிடத்தில் நேராக வந்துடுவாங்க. இயேசுதான் வழின்னு சொல்கிறியே, வா நம்ம தர்க்கம் பண்ணுவோம், ஒரு டிபேட் வச்சுக்குருவோம், சபையாரை கூப்பிடு, எல்லாருக்கும் முன்னால் நான் கேள்வி வைக்கிறேன், பதில் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, அவனுக்கு நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியலை, மடக்கிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கி அதே காரியத்தை தான் சமூக வலைத்தளங்கள் மூலம் செய்வாங்க. நாங்கள் பேசுவதும் நாங்கள் செய்வதும், நாங்கள் பர்சனலாக தேவனோட உறவு வைத்து கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு நிச்சயித்த காரியங்களை தான் பேசுகிறோம். இதை குறித்து இவர்களுக்கு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவங்க இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டால் சொல்லலாம். விதண்டாவாதம் பண்ணி ஜனங்கள் நடுவில் அவர் சொன்ன கருத்து தப்பு, உன் கருத்தை சொல்லு. எதற்கு அதுக்கு இன்னொருத்தருடைய கருத்தை நம்ம கொண்டு வந்து அந்த கருத்து தப்புன்னு சொல்லி நம்ம ஏன் சொல்லணும்? உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது சொல்லுங்கள். ஜனங்கள் புத்திசாலிகள், எது சரியோ அதை அவர்கள் பின்பற்றிட்டு போகிறாங்க. அப்போ இப்படி சொல்லி வம்புக்கு இழுப்பது, அப்போ நம்ம 4 வார்த்தை பேசுவோம் என்று. இப்படிப்பட்ட தர்க்கங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது. அவன் பேசுகிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நாம் அறிந்திருக்கிறவைகளிலே, எனக்கு தெரிந்திருக்கிறவைகளில், நாங்கள் நிச்சயித்திருக்கிறவைகளை நாங்கள் பேசுகிறோம். அதை நீங்கள் கேட்கலாம், கேட்காம போகலாம். சும்மா அதில் வாக்குவாதம் பண்ணி நம்முடைய நேரத்தை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கடந்து போயிடணும். அவர்களுக்கு பதில் சொல்லுவதன் மூலம் அவர்கள் திருந்த போகிறதில்லை, வேற ஒரு கேள்வியை கேட்பான். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், வாக்குவாதங்கள் சபைகளுக்கு அவசியம் இல்லாதது, தர்க்கங்கள் அவசியம் இல்லாது. தெரிஞ்சுக்கிற கேட்குறியா கேளு, ஆனால் அதை விட்டு உன்னுடைய கருத்தை கொண்டு மோதணும் அப்படின்னு நினச்சா எங்களுக்கு 1000 வேலை இருக்குது. நீ இருமாப்புள்ளவன், ஒன்றும் அறியாதவன், உன்னை அறிந்தவனாக ஜனங்களிடத்தில் காட்ட விரும்புகிறாய். உனக்கு நேரம் இருக்குது, உனக்கு ஆத்துமாக்களை குறித்த பாரம் இல்லை, ஆத்துமாக்களை குறித்த கவலை இல்லை. பழைய பாரம்பரியங்களை பிடித்து கொண்டு யூத பாரம்பரியம்தான் முக்கியமானது என்று பேசுவாய். எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் கர்த்தரங்களுக்கு கொடுத்த கடைசி கட்டளை, நீங்கள் எங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை பிரஸ்தாபம் பண்ண. நிறைய இன்னும் அறியப்படாத ஜனங்கள் இருக்காங்க. பேச வேண்டியது நிறையா இருக்குது, நாங்கள் சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது, செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. ஆகவே எங்களுக்கு இந்த வீணாக நேரத்தை செலவழித்து வாக்குவாதமான கேள்விகளுக்கு பதில் சொல்வது எங்கள் வழக்கத்தில் இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். வாக்குவாதம், அதை கேட்கிறவங்க இருக்காங்க பாருங்கள். இது நடுவில் ஸ்பெக்டேட்டர் குரூப் ஒன்று இருக்கும். ஒருவர் என்னை பேசுகிறார், அவர் தெரியாத ஏதோ ஒன்றை நான் அவருக்கு பதிலடி கொடுக்குறேன். இதை ரெண்டையும் கவனிக்கிற ஒரு கூட்டம் இருப்பாங்க. இவர் இப்படி சொன்னாரே சரியாக இருக்கு, அவன் பார்த்தீங்களா அதை கேட்டான், இவனுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு கவனிப்பாங்க. இப்படி இவைகளை 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணுவதை
கவனித்து பார்க்குறக்கு ஒரு கூட்டம் சந்தோஷமாக காத்திருக்கும். அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று வேதம் சொல்லுது பாருங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டு, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் பண்ணுறதில்ல, வாக்குவாதத்தை கேட்குறாங்க பாருங்க, அவர்களை கவிழ்த்தி போடும். இந்த வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களை எச்சரித்து புத்தி சொல்லு. 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறான். இந்த வாக்குவாதம் என்ன செய்யுமா? இந்த வாக்குவாதத்தை கேட்குறாங்க பாருங்க, உட்காந்து அப்படியா நல்லா பேசுகிறாரு பாருங்க, இவருக்கு பதில் சொல்ல முடியலையே, மண்ணை கவிட்டாரே, மீசையில் மண் ஓட்டலே, இப்பெல்லாம் பேசிகிட்டு இருப்பான்ல, அவர்களை கவிழ்த்து போட்டு விடும். இன்றைக்கி நிறைய பேர் இதைத்தான் அப்படியே தேடுவாங்க. இப்படி இவர் என்ன சொல்கிறார், இவர் என்ன சொல்கிறார், கரெக்டாக தானே சொல்கிறாருன்னு. அப்படி நம்ம வாக்குவாதங்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள், அதை கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிற வாக்குவாதங்கள் என்று பவுல் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் எச்சரித்து சொல்லி இருக்கிறார். 2வது கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோதிக்கும்படிக்கு கேட்கிற கேள்வி. நம்ம முதல்ல படித்ததுலேயே அது இருக்குது. சோதிக்கும்படிக்கு, இவருக்கு எவ்வளோ தெரியும், இவர் சொல்கிறது சரிதானா, இவருக்கு நமக்கு தெரிஞ்ச விட மேலே தெரியுதா, அல்லது இவருக்கு இதை இந்த பதில் சொல்ல முடிகிறதா என்பதை சோதிப்பதற்கு கேட்கிற கேள்விகள். லூக்கா சுவிசேஷம் 10:25 நம்ம இதைத்தான் பார்த்தோம். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 35-36 நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அப்போ அவரை சோதிக்கணும். இவனுக்கு வேறு விடை அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. இவருக்கு தெரியுதா, இவருக்கு நியாயமாக சொல்ல வர்றார், இல்லைன்னா பாருங்க இது கூட தெரியலை என்று அவரை நிரூபிப்பதற்காக, அவரை சோதனை பண்ணி பிடிப்பதற்காக கேட்குற கேள்வி. இயேசுக்கு இவனுங்களோட ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. என்ன செஞ்சாலும் சோதிக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்குறதுக்கு பக்கத்துலேயே ஆள் இருப்பான். ஒரு ஓய்வு நாளில் ஒரு வயல் வழியை கடந்து வர்றாங்க. சீஷர்கள் அந்த இடத்துல இருக்கிற நெல் கதிர்களை கொய்து அப்படி கையில் தேய்ச்சி சாப்பிட்றாங்க. உடனே பக்கத்தில் ஒருத்தன், ஓய்வு நாளில் சாப்பிடலாமா, அதை நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு அங்கே பல வருடமாக வியாதியாக இருக்கிறவன் சுகமாக்குற, ஓய்வு நாளிலே சுகமாக்கலாமா, ஒரு கேள்வி சோதிக்கும்படிக்கு. அப்போ இவர் இதில் எதிலடா மாட்டி வைக்கலாம், சோதித்து அவருடைய வாய் வார்த்தையில் எங்கே அவரை மாட்டி வைக்கலாம் என்று கேள்வி கேட்பது. யோவான் 8வது அதிகாரம் 4 சில வசனங்களில் இதே மாதிரி சம்பவம் நடைபெறுகிறது. விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண், அவளை கல்லறிவதற்காக தெருவில் எழுதிட்டு வர்றாங்க. இயேசு அங்கே கீழே உட்கார்ந்து தரையில் இதை எழுதி கொண்டிருக்கிறார். இவன் கல்லறியணும்னு சொல்லி போனால் போயிட வேண்டியதானே. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்கள், இவரை நம்ம சோதனை பண்ணுவோம், இவர் அது தப்புன்னு சொன்னால் மோசேயை குறைத்து பேசிவிட்டார். ஒரு உயிரை கொல்லாதீங்கப்பா, பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குது, அவளை விட்டுருங்க. மோசே சொல்லியிருக்கிறாரே, மோசே சொன்ன காலம் வேற, இப்போ ஒரு ஜீவனை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, மோசேக்கு எதிராக, மோசேனுடைய பிரமாணத்துக்கு எதிராக இவர் ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டார், தேவ தூஷணம் சொல்லிவிட்டார் என்று குற்றஞ்சாட்டினது தான். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இவரை பிடிப்போம். கண்டிப்பாக இவர் கொலை செய்வதற்கு, இந்த பொண்ணை தண்டிக்கிறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அவர் வாய் வார்த்தையிலே அவர் அகப்படுத்தணும் அப்படின்னு அவரிடத்துல கேள்வி கேட்குறாங்க. பாருங்க, போதகரே, இந்த ஸ்திரீ எங்கே வாசிக்கிறேன், யோவான் 8வது அதிகாரம் 4வது வசனத்தில், போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, கட்டளையிட்டிருக்கார் தெரியுதில்ல, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஏன்னா இவர் எதிராக சொன்னால் இவர் மோசேக்கும் அவருடைய நியாயப்பிரமாணங்களுக்கும் எதிரானவர், கர்த்தருடைய சட்டதிட்டங்களுக்கு எதிரானவர் என்று அவர் மேலே குற்றம் சுமத்துவதற்காக என்றார்கள். உன்மேல் குற்றம் சுமத்துவதற்கான, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும்படி அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். பார்த்தீங்களா, தெளிவாக போட்டுருச்சு. அவர் மேலே குற்றம் சுமத்தி அவர் மேலே அவரை சோதிக்கும்படிக்கு இப்படி சொன்னார்கள். மற்றபடி இயேசு சொல்லிட்டா நம்ம அப்படி செய்வோங்கிற காலம் கேட்கல. இவர் இந்த பிரச்சனையில் எப்படியாவது மாட்டி வைக்கணும்,
இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதி கொண்டே இருந்தார். அவர்கள் ஓயாமல், சொல்லுங்க, நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, இவளை கொல்லுவதா கொல்ல வேண்டாமா, மோசே சொல்லியிருக்கிறாரே, என்ன சொல்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கையில், பாருங்கள், கர்த்தர் இந்த இடத்துல மோசே சொன்ன தப்புன்னு சொல்லலை, நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அவர் சொன்னார், அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். யாராவது உங்கள் மேலே பாவம் இல்லைன்னு சொன்னால் நீ கல்லறி, பாவம் இருந்துச்சுன்னா எரிஞ்சிடாத அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். அவர்கள் மனசாட்சியிலே குத்தப்பட்டு அவர்கள் அவளை கொலை செய்யாமல் கல்லுகளை கீழே போட்டு தலை குனிஞ்சு வீட்டு போயிட்டாங்க, மனசாட்சியில் குத்தப்பட்டு. நம்ம அவரை பிடிக்கணும்னு கேட்டோம், அவர் சொல்கிறார், தண்டிங்க, சரிதான், ஆனால் ஓ மேலே குற்றம் இல்லாட்டா தான் நீ தண்டிக்கணும். நீ ஓ மேலே இதே மாதிரி பாவத்தை வைத்து கொண்டு நீ போய் அந்த தண்டனைக்குள்ளே அவளை தண்டிப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டார். இதை குறித்து சாது சுந்தர் சிங் தன்னுடைய புஸ்தகத்தில் இந்த அனுபவத்தை பற்றி சொல்லும்போது தரையிலே எழுதும்போது சுற்றி நின்றவருடைய பாவத்தை அவர் அதில் எழுதினாராம். இவன் செய்த பாவம், இவன் செய்த பாவம், அதை தான் எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, நம்மிடத்தில் பாவம் இல்லாவிட்டால் நீ எப்படி நியாயந்திருக்க முடியும் என்று அவர் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க கேட்டது, நமக்கு என்ன முக்கியம்னா இந்த கேள்வியினுடைய மனோபாவம். அவங்க கேட்டது இவரை பிரச்சனையில் மாட்டி வைக்கணும், குற்றத்தில் மாட்டி வைக்கணும், அதுக்காக அவரை சோதிக்கணும், நிச்சயமாக தடுமாறுவார் என்று நினைத்துத்தான் கேட்டாங்க. அப்படி தடுமாறுனா அவளை விட்டுட்டு இவரை கல்லெறியணும். மோசேக்கு எதிராகவா பேசுகிறாய், நாங்கள் பாரம்பரியமாக கடைப்பிடித்து வருகிற மோசேனுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிராகவா தேவதூஷணம் சொல்லுகிறாய் என்று குற்றம் சாட்டணும். அதுக்காக கேட்ட கேள்வி. மூணாவது ஒரு கேள்வி இருக்குது, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது. அவங்கள சோதிக்கிறதுக்கு இல்லை, எனக்கு தெரியாது, நான் அவர்களிடத்துல தெரிந்து கொள்வதற்காக கேட்கிற கேள்வி. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3-6 வரைக்கும் உண்டான சில வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவை பார்க்க நிக்கோதேமு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆசாரியன் அல்லது ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் வேத பண்டிதர், வேத சாஸ்திரி, நல்ல வசனம் தெரிஞ்சவர், வார்த்தை தெரிஞ்சவர். அவர் நம்ம இயேசுவோட நேராக போய் பேசுனா மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு இரவிலே இயேசுவை சந்திக்க வருகிறார். அவரிடத்துல வந்தவர் கேட்கும்போது ஆண்டவர் அவருக்கு சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த கருத்து நிக்கோதேமுக்கு புரியலை. அது எப்படி மறுபடியும் பிறக்கிறது? இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் தெரியும், ஏன்னா மறுபிறப்பை பற்றி பல செய்திகள், பல காரியம் நம்ம கேட்டோம். இப்போ முதல்ல அந்த மனிதனுக்கு மறுபிறப்பு என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார். இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கும்போது, எனக்கு இப்போ 60 வயசாகுது நிக்கோதேமுக்கு, நான் முதிர் வயதாக இருக்கும்போது எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். ஏன்னா அவருக்கு இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை குறித்து செய்தி அப்போ தான் முதல்ல உலகத்துக்கு கர்த்தர் கொண்டு வர்றார். நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம், நமக்கு மறுபிறப்புனா என்னன்னு தெரியும், அவருக்கு தெரியலை. அவர் கேட்குறாருன்னா, எனக்கு வயசாச்சு ஐயா, நான் மறுபடியும் எங்கள் தாயின் கர்ப்பத்தில் போய் பிறக்க முடியுமா? மறுபிறப்பு அடையாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்கிறீங்களே, எப்படி? அப்போ இதை கேட்டது சந்தேகத்தில் வேறு எதுலையும் கேட்கல, நான் இதை தெரிஞ்சுக்கிற விரும்புகிறேன், இந்த மேலான காரியத்தை எனக்கு சொல்லணும், எனக்கு புரியலை, சொல்லுங்க என்று கேட்டான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், நான் அதை பற்றி பேசலை. ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும், நான் பேசினது ஆவிக்குரிய பிறப்பு. மாம்சத்தில் பிறக்கிறது முதல் பிறப்பு, ஆவியில் பிறப்பது மறுபிறப்பு. விளங்கிருச்சு அவருக்கு. அப்போ நான் நினச்ச மாதிரி
மாம்சத்தில் ரெண்டாவது தடவை பிறக்கிறது இல்லை. ரெண்டாவது தடவை பிறக்கிறது ஒரு மனுஷன் ரெண்டாவது முறை பிறப்பது ஆவியிலே பிறப்பது. முதல்ல பிறந்தது மாம்சத்தில், உலகத்தில் ஒரு மனுஷனா, ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ நான் பிறந்தேன். ஆனால் இப்போ பிறக்கிறது கர்த்தருடைய பிள்ளையாக பிறக்க போகிறேன், அதுதான் ஆவியில் பிறக்கிறது. அவன் அதை விளங்கி கொண்டான். இது மாதிரி கர்த்தரிடத்தில் தெரிஞ்சுக்கிறக்கா போய் கேட்கணும். அவர் சொல்லுவதை நம்ம கேட்டுக்கொள்ளணும். சீஷர்கள் பாருங்கள், சில காரியங்களை கர்த்தர் பேசும்போது அவங்களுக்கு அர்த்தம் புரியலை. ஆனால் இயேசு தனியாக இருக்கும்போது, ஏன்னா கூட்டத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட போய் நம்ம இடையில பூந்து கேட்கக்கூடாது. அது ஜனங்களிடத்திலே அவர் பேசி கொண்டிருக்கிறார். இயேசு எப்போ தனியாக இருக்கிறாரோ சீஷர்கள் அவரிடத்தில் அவர் பேசின காரியங்களை குறித்த சந்தேகங்கள் வரும். அதை குறித்து அவரிடத்தில் கேட்பாங்க. எதுக்கு கேட்பாங்கன்னா, அதை மேலதிகமாய் தெரிந்து கொள்வதற்காக. இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:3 பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இதை தெரிஞ்சுக்கிறது தான் கேட்குறாங்க, வேற எதுக்கும் இல்லை. இயேசு அதே மாதிரி விதைக்கிறவன் ஒருவனை பற்றி பேசினார். அது கூட்டத்தாருக்கு பேசினார். சீஷர்கள் அதை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் சந்தேகத்தை கேட்கல. இயேசு தனியாக இருந்தபோது அவரிடத்துல வந்து, நீங்கள் விதை சொன்னீங்களே, அது எங்களுக்கும் அர்த்தம் புரியலை, கூடியிருந்த ஜனங்களுக்கு புரிஞ்சோ புரியலை, யாரும் அதை குறித்து விளக்கம் கேட்கவே இல்லை. அவங்க ஆண்டு முடிச்சோன்னே போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் என்று கேட்கிறத சம்பவத்தை மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருந்த போது 12 பேரோடும் கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்திலே கேட்டார்கள். அந்த கூட்டமெல்லாம் போன பிறகு உங்க தனிச்சு வந்து இந்த உவமை சொன்னீங்க, எங்களுக்கும் புரியலை, ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சோ புரியல, அவன் எந்திரிச்சு போயிட்டான், நீங்கள் எங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அடுத்த டைப் கேள்வி பாருங்க. ஒரு காரியத்தை கேட்பது பெற்றுக்கொள்வதற்காக கேட்கிறது. ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்காக கேட்கிற கேள்விகள். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 27வது வசனத்தில் பெற்றுக்கொள்வதற்காக கேட்கிற ஒரு கேள்வி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றாரு. இப்போ சந்தேகத்துக்கு எதுக்குமே கேட்கல, அதை ரொம்ப சீப்பாக வாங்கிட்டு வர்றாரு. அப்போ நாமும் அதை வாங்க விரும்புகிறோம். அவரிடத்துல என்ன கேள்வி கேட்குறோம்? இது எங்கே வாங்குனீங்கன்னு கேட்குறோம்ல. எது கேட்டேன்னு தெரியுமா? நம்ம தெரிந்து கொள்வதற்கல்ல, நாம் வாங்குறதுக்காக. நானும் அதை வாங்க விரும்புகிறேன். இது எங்கே கிடைக்கிது? இதனுடைய விலை 40,000 இருக்குமே, நீங்கள் 10,000க்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறீங்களே, எங்கே கிடைக்கிது? எது கேட்டேன் இந்த கேள்வியை? நான் போய் அதை வாங்குவதற்கு கேட்டேன். அது மாதிரி ஆண்டவரிடத்துல வாங்குவதற்காக கேட்கிற கேள்விகள் என்று இருக்குது. சோதிக்கிற கேட்கிற கேள்வி இருக்குது. நம்மை நீதிமானாய் காட்டுவதற்கு கேட்கிற கேள்வி இருக்குது. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு கேட்கிற காரியம் இருக்குது. ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கேள்வி இருக்கிறது. இதில் பாருங்கள், அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 16 சில வசனங்கள் 27 சொல்கிறது. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பவுலும் சீலாவும் சிறையிலே ஒரு தொழு மரத்திலே கட்டப்பட்டிருக்கிறாங்க. கை கால்கள் கட்டப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தூக்கம் வரல. ஏன்னா அடிபட்ட உடம்பு, அந்த காலெல்லாம் அப்படி வந்து ஒரு சின்ன இதில் போட்டு அப்படி இறுக்கி வச்சுருப்பாங்க. நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது, பெறல முடியாது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க தூக்கம் வராமல் கர்த்தரை துதித்து பாடி கொண்டிருந்தார்கள். ராத்திரி அர்த்தராத்திரியில் திடீரென்று அந்த சத்தத்தை மற்றவர்களும் அவங்களும் இதே மாதிரி தான். அந்த சிறையில் இருக்கவங்க, அவனுக்கு தூக்கம் வரல, இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க துதிச்சு பாடுறது, வேறு என்டர்டெயின்மெண்ட் என்ன இருக்குது? அதை கேட்டுக்கொண்டிருந்த போது சிறைச்சாலை அசைக்கப்பட்டு எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி மாதிரி வருது. அவ்வளோதான், இருட்டு. ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி மின் விளக்கெல்லாம் கிடையாது இல்லை. அது ஆடினவுடனே லைட்டெல்லாம் ஆஃப். அவ்வளோதான். அந்த காவல் காக்கிறவன் இந்த எல்லாருடைய கட்டுக்களும் அருந்துருச்சு. அங்கங்கே ஒரே சத்தமாக கேட்குதுன்னு சொன்னேன். எல்லாரும் ஓடிட்டாங்க போல. நாளைக்கு விசாரணையிலே என்னை பிடித்து மாட்டி விடுவார்கள், எப்படி இவ்வளோ பேர் தப்பிச்சாங்க என்று சொல்லி அவன் தன்னைத்தானே உருவ குத்திக்குள்ள தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுகிறான். அப்போது இருட்டிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, உன்னை அழித்து கொள்ளாதே, உன்னை கொன்று விடாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம்,
யாரும் எங்கேயும் போகலை என்று சொல்லி பவுல் பேசினார். உடனே அவனுக்கு ஆச்சரியம். கட்டுகள் அருந்தும் தப்பிப்பதற்கு வழி இருந்தும் அவர்கள் நேர்மையாக உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்களே, நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமோ என்று நினைத்தான். அப்பொழுது சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, பட்டயத்தை உள்ள வைப்பா, உனக்கு ஒன்றும் கெடுதி செஞ்சிடாத, எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பயந்துட்டான். அவரை பார்த்துட்டு ஒரு பாட்டில் இவ்வளவு பெரிய விடுதலை கிடைச்சிருக்கு பயந்து பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து முகங்குப்புற கீழே விழுந்து காலில் விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இப்போ எது கேட்குறான்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய வார்த்தையில், நீங்கள் பாடின பாட்டில், நீங்கள் மற்றவர்கள் சொன்ன காரியத்தில் காவல் காக்கிற நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதை பற்றி நான் பெருசாக ஒன்றும் கவலைப்படலை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்படி இருக்கிறாங்களே என்பதை இப்போ நான் அறியும் போது அந்த ரட்சிப்பு எனக்கும் தேவைப்படுது. இதுக்கு நான் என்ன செய்யணும்? பார்த்தீங்களா, இப்போ அவன் கேட்ட கேள்வி சோதிக்கிறக்கல்ல, தான் பெற்றுக்கொள்வதற்கு கேட்ட கேள்வி. அப்போ அவர் சொல்றாரு, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டார் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். வெளியே கூட்டு வந்துட்டான், வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பார்த்துங்க, ஒரு ராத்திரியில் இவர்களை அழைத்து கொண்டு போய் குடும்பத்தாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து எல்லாரும் அதை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கணும். இதை பெறுவதற்குத்தான் அவன் அந்த கேள்வியை கேட்டான். நாமும் கூட சில கேள்விகளை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம கேட்குறோம். ஆண்டவரே, பரலோக பாக்கியத்தை நான் அடையணும்னா என்ன செய்யணும்? எதுக்கு கேட்குறோம்? தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு போய் சொல்லுவதற்கும் அல்ல, நாம் முதல்ல பெற்றுக்கொள்வதற்கு. ஆண்டவரே, நான் எப்பவும் உங்கள் கூடயே இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? எது கேட்குறோம்? உங்க கூட இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அப்போ நம்ம கேட்குற கேள்வியில் எந்த நோக்கத்திற்காக அந்த கேள்வியை கேட்கிறோம் என்பதில் தான் அந்த கேள்வியினுடைய ஆரோக்கியம் இருக்கிறது, அந்த கேள்வியினுடைய குணாதிசயம் இருக்கிறது, அந்த கேள்வியினுடைய குவாலிட்டி இருக்கிறது. அடுத்து பாருங்கள், இன்னொரு கேள்வி இருக்குது, கீழ்ப்படிவதற்காக கேட்கப்படும் கேள்விகள். ஆண்டவரே, நான் எப்படி பெறணும் என்பது ஒன்று, நான் என்ன செய்யணும் என்று கேட்பது. எது கேட்குறோம்? இதை கீழ்ப்படிவதற்காக. நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை செய்வதற்காக. இந்த வகை கேள்விகளை பார்க்குறோம். பவுல் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக. உங்களுக்கு தெரிஞ்சது தான், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தணும். ரோம அதிகாரிகளிடத்தில் போய் அதற்கு ஒரு கடிதம் எழுதி கையெழுத்து போட்டு வாங்கினார். இந்த மதத்தாரை சகிக்க முடியவில்லை. இவர்கள் கள்ள மார்க்கத்தார், நம்ம காலங்காலமாய் கடைப்பிடித்து விடுகிற பாரம்பரியத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்புகிறாங்க, இதை வளர விடக்கூடாது என்று சொல்லி இவர் கவர்மெண்ட்லேயும் தேவாலயத்திலையும் செல்வாக்கு மிக்கவர். போய் அவங்ககிட்ட கடிதம் எழுதி வாங்கிட்டு வந்து, கிறிஸ்தவரை நான் எங்கே கண்டாலும் அவர்களை துன்புறுத்தலாம், அவருடைய சபையை உடைக்கலாம், அவருடைய ஜனங்களை வெளியே இழுத்து கொண்டு வரலாம், அடிக்கலாம், அதுக்கு எனக்கு உத்தரவு கொடுக்கணும். அவர் எழுதி கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துக்கொண்டு இவர் தன்னோடு கூட 2-3 பேரை கூட்டிகிட்டு ஒரு குதிரையில் போகிறார், ஆயுதம் தாங்கி. கண்ணுக்கு தட்டுப்படுற சபையை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும்னு. அவர் போகிற வழியிலே திடீர்னு அவரை சுற்றிலும் ஒரு பெரிய லைட்டு, ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் பிரகாசித்த உடனே குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தா அவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை. அவர் கண்டுபிடிச்சிட்டார், ஏதோ ஒன்று நடக்கிறது. அப்போ யாரோ ஒரு பெரிய சக்தி அங்கே இறங்குகிறது. இன்னும் யாரையும் பார்க்கல, தேவனை கர்த்தரை எதையும் பார்க்கல. ஆனால் அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அவர் சொல்லும்போதே பாருங்கள், ஆண்டவரே. அப்போ நிச்சயமாக நம்மை விட ஒரு பெரிய சக்தி.
ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஏன் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான் அப்படின்னா, இவர்கள் தேவன் என்று ஒன்று ஆராதிக்கிறாங்க. இப்போ புதுசாக வந்த கிறிஸ்தவர்கள் இவரும் தேவன்தான் என்று இயேசுவை சொல்லி ஆராதிக்கிறாங்க. இப்போ நான் கீழே விழுந்துட்டேன். பிதாவாகிய தேவன் என்னோடு பேசுகிறாரா, யார் பேசுகிறா, அல்லது இவர்கள் சொல்லுகிற ஆண்டவர் பேசுகிறாரா? யாராக இருந்தாலும் அது ஆண்டவர் தான். ஆண்டவரே நீர் யார் என்றான். அப்பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். உடனே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, அடுத்து பாருங்க, ஏன் என்னை தள்ளினீங்க அப்படிலாம் ஒன்றும் கேட்கல. அவர் விழுந்த உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி, அடுத்த கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். இந்த கேள்வி எது கேட்டாரு? நான் ஏதோ செய்வதற்கு நீர் விருப்பப்பட்டுத்தான் என் வழியிலே நீர் என்னை எதிர்கொண்டிருக்கிறீர். ஒரு நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் ஏன் இப்படி நடந்தது, நீர் எப்படி உண்மையிலே சிலுவையிலே மரித்தீரா, உண்மையிலே இயேசுதானா, எந்த கேள்வியும் கேட்கல. தெரிஞ்ச உடனே அடுத்த கேள்வி, நான் இப்போ என்ன செய்யணும்? இந்த வகை கேள்விகள் கீழ்ப்படிவதற்காக கேட்கப்படுகிற கேள்விகள். சந்தேகத்தை தெரிஞ்சுக்கிறக்கோ, நம்முடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்கோ, நம்மை பெரிய ஆளாக காட்டுவதற்கோ எதற்கும் கேட்கல. நான் இப்போ கீழ்ப்படிய விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பார்த்தீங்களா, உடனே கீழ்ப்படிஞ்சு அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். இவர் உடனே எழுந்து பட்டணத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறார். அதிலிருந்து நம்ம பார்க்குறோம், அவர் கர்த்தர் கட்டளையிடுகிற எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கி நான் எங்கே போகணும்? உடனே கர்த்தர் சொல்வார், மக்கெதோனியாவுக்கு போ. இன்றைக்கி நான் எங்கே போகணும்? எருசலேமில் சாட்சி சொல்லணும். அவர் கேட்ட கேள்வி முழுவதுமே கீழ்ப்படிவதற்காக கேட்ட கேள்விகள். எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை செய்ய விரும்புகிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான கேள்வி இல்லையா? இது நம்ம எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்னொரு டைப்பு கேள்வி இருக்குது. நமக்கு சில காரியங்களை குறித்து ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம், இப்படியா அப்படியான்னு இருக்கும். அதில் ஒரு தெளிவு உண்டாக்குவதற்கு கேட்பது. எனக்கு ரெண்டுமே சரிமாதிரி தான் தெரியுது, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, எனக்கு ஒரு மனத்தெளிவை வேணும், அந்த மனத்தெளிவை கொடுப்பதற்கு நான் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னு அப்படி கேட்குற கேள்விகள் இருக்குது. யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13-14. பின்பு யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். இவங்க எரிகோ வாசலில் அந்த எரிகோ பட்டணத்தை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. யோசுவா நின்று எப்படிலாம் இந்த கோட்டையை நம்ம தகர்க்கணும், இதுக்குள்ளே எப்படி போகிறது, ராஜா ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறான், எதிர்க்கிறான், என்ன செய்யணும் என்று நிற்கும்போது உருவின பட்டயத்தோடு ஒரு ஆள் நிற்கிறார். இப்போ அவருக்கு என்ன வரும்? எதிரி நாட்டு ஆளா அல்லது நம்ம கூட இருக்கிற ஆட்களில் ஒருத்தனா, அது யாருன்னு தெரியலையே. இப்போ பாருங்கள், அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன், மனத்தெளிவு வரணும். இந்த மனத்தெளிவு என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் யாரை எதிர்க்கணும் என்ற ஒரு மனத்தெளிவு வரணும். முதல்ல இதை முடிச்சிடறேன், அப்புறம் சொல்கிறேன். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்துல போய், நீர் எங்களைச் சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்குவை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அது தெரியல, ஏன்னா கத்தியை ஏன் உருவிட்டு வரணும்? ஒரு என்னையை கொல்ல வந்திருக்கீங்களா, எதிரி நாட்டை சேர்ந்தவரா அல்லது எங்களை சேர்ந்தவரா என்று ஒரு கேள்வி கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டார். இப்போ ரெண்டாவது கேட்ட கேள்வி கீழ்ப்படிவதற்கு. முதல்ல கேட்ட கேள்வி ஒரு கிளாரிட்டிக்காக, இது என்ன அப்படின்னு தெரியணும். அப்போ கிறிஸ்தவர்களிலே அநேக சமயத்தில் நமக்கு ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். சவுலை அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம். சவுல் இஸ்ரவேலர்களின் முதல் ராஜா. கர்த்தர் அவனுடைய கையில் அதிகாரத்தை கொடுத்தது. எதிரிகளை, குறிப்பாக அந்த பெலிஸ்தேர்கள், அம்மோனியர், இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அமலேக்கியர்கள்,
இவங்களோடலாம் யுத்தம் செய்து என் ஜனமாகிய இஸ்ரவேலை பாதுகாவல் செய். இதுக்கு தான் அவர் கொடுத்தார். அது முதல் ராஜாவாக இருக்கிறனால அந்த நேரத்தில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட இராணுவம் இல்லை, எல்லார் கையிலும் ஆயுதமும் இல்லை. வேதம் சொல்லுது, யோனத்தான் கையிலும் சவுல் கையிலும் தவிர அவங்க 2 பேர் கையில் தான் ஈட்டி இருந்தது, மற்ற யாரிடத்திலும் ஆயுதங்கள் இல்லை என்று ஒரு இடத்தில் சொல்லுது. அப்போ இவர்கள் கையில் அந்த ஈட்டியையும் அதிகாரத்தையும் ஆயுதத்தையும் கொடுத்தது எதிரிகளை ஜெயிப்பதற்கு, எதிரிகளை துரத்துவதற்கு. ஆனால் இப்போ இவருக்கு யார் எதிரி என்று சொன்ன ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. இஸ்ரவேலருக்கு எதிரி தான் இருக்கணும், இவர் தாவீதை எதிரி என்று நினைத்து விட்டார். அப்போ எதிரியை துரத்துவதற்கு அல்லது எதிரி தேசத்தாரை துரத்துவதற்கு கர்த்தர் கொடுத்த ஈட்டியை தாவீதை துரத்துவதற்கு பயன்படுத்தினார். ஏன்னா இப்போ அவருக்கு யார் எதிரின்னு தெரியலை. நான் அதனால தான் அடிக்கடி சொல்வது, உங்கள் சத்துரு யாருன்னு சொல்லி முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யார் என்னுடைய எதிரி, யாரை நான் துரத்தணும், யார் என் பட்சத்தில் இருக்கிறாங்க, யார் எனக்கு எதிராக இருக்கிறாங்க. இந்த கருத்து குழப்பம் நமக்கு வந்துச்சுன்னா அது சவுல் அலக்கழித்த மாதிரி அலக்கழித்து விடும். இவருக்கு பாருங்கள், உருவின பட்டையும் ஒரு ஆள் பார்க்குறாரு, இவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுறாங்க. இப்போ அவருக்கு வர்ற சந்தேகம், இவர் நம்மாலா அல்லது எதிரியை சேர்ந்தவரா, எதிரி நாட்டை சேர்ந்தவரா? அந்த கிளாரிட்டி நமக்கு முக்கியம். நான் எதிர்க்க வேண்டியது எது, சேர்க்க வேண்டியது எது என்பதை நம்ம முதல்ல தெளிவுபடுத்தணும். அந்த தெளிவை உண்டாக்குவதற்கு கேட்கிற கேள்விகள். சவுலுடைய மனதிலே அந்த தெளிவு இல்லாமல் யார் எதிரி? தாவீது எதிரி அல்ல. எதிரிகள், அவர் எதிர்க்க வேண்டிய எதிரிகள் கர்த்தருடைய கையிலே பட்டயத்தை கொடுத்தது, ஈட்டியை கொடுத்தது, தாவீதை குத்துறதுக்கு இல்லை. அப்போ இந்த கருத்து குழப்பம் வரும்போது, தெளிவில்லாத தன்மை வரும்போது, பார்க்குற எவனை பார்த்தாலும் எதிரியாக தெரியுதவருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கவனமாக இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களில் இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டார். யோவான் ஏற்கனவே இயேசுவை குறித்து சாட்சி சொன்னவர். இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் நினைச்சார் உடனே இயேசு அந்த காரியத்தை நிறைவேற்றுவார்னு நினைச்சார். இப்போ இயேசுவை பற்றி வேறு எந்த செய்தியும் அவருக்கு அதிகமாக தெரியல. சிலர் வந்து சொல்கிறாங்க, அவர் மூலம் அற்புதம் நடந்தது, அடையாளம் நடந்தது. யோவானை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டிருக்கிறாங்க. இவருக்குள்ளே இப்போது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், அவர் மூலம் வெளிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை பற்றிய ஒரு சின்ன சந்தேகம். அதை நிவர்த்தி செய்து கொள்ள கேட்கிறார். பாருங்க, அப்போ கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தம்முடைய சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்கணுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். அவருடைய கிரியைகள் நாம் முதல்ல சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருத்தர் வர காத்திருக்கணுமா? இவருடைய மனசில் ஒரு சின்ன குழப்பம் வருவது இயற்கை தான். அந்த குழப்பத்தோடைய காலந்தெழுவு தான் தப்பு. உடனே வந்த உடனே தன்னுடைய சீஷரில் 2 பேரை அழைத்து, நீ போய் இதை கேட்டு தெரிஞ்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அப்போ வேதத்திலும் சரி, கர்த்தருடைய காரியங்களும் சரி, கருத்து குழப்பங்கள் வரும் பொழுது அதில் ஒரு மனத்தெளிவு உண்டாகும்படி கேள்விகளை எழுப்புவது தவறல்ல. கடைசி காரியத்தை பாருங்க, விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு கேட்கிற கேள்விகள். இது யார்கிட்டயோ கேட்குற கேள்வி இல்லை, நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளுகிற கேள்வி. இந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் ஒரு விசுவாசத்தின் உறுதிப்பாடு உண்டாகும். என்ன டைப் கேள்வின்னு சொல்கிறேன் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆண்டவர் என் கூட இருந்தால் எனக்கு யாரா எதிராக இருக்க முடியும்? இந்த கேள்வி யார்கிட்ட கேட்குறீங்க? எதிரிகிட்டெல்லாம் கேட்கல, உங்களுக்கு நீங்களே கேட்குறீங்க. இவ்வளவு எதிரிகள் சூழ்ந்து விட்டார்களே, இப்போ நீங்கள் அந்த கேள்வியை கேளுங்க. யார்கிட்ட? உங்ககிட்ட. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராக எழும்புகிறவன் யார்? இந்த கேள்வி உங்களுக்கு வேறு எந்த பதிலையும் கொடுக்காது. இந்த கேள்வி உங்களுடைய மனதிலே ஒரு விசுவாசத்தின் உறுதிப்பாட்டை, ஒரு நம்பிக்கையை, ஆவிக்குரிய பலத்தை கொடுக்கும். இது ஒரு வித்தியாசமான கேள்வி. நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு
நம்ம கேட்குற கேள்வி. இப்படியெல்லாம் சூழ்நிலை இப்படி இருக்க, கதவுகளெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சே, எல்லா பக்கத்திலும் நமக்கு எதிரிகள் பெருகி விட்டார்களே, அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி உங்கள் மனசில் எழும்புகிறது. அவர் சொல்கிறார், உண்மைதான், எங்களுக்கு போராட்டம், பிரச்சனை, சத்துருக்கள், எதிரிகள் இருக்கிறது உண்மைதான். அதில் நான் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த சோர்வை ஜெயிக்கிறதுக்கு ஒரு கேள்வி, கிறிஸ்து என் கூட இருக்கும்போது என்ன நடந்துரும்? ஆண்டவர் தானே என்னை பேர் சொல்லி அழைத்தார், என்ன வந்துடும் பார்த்துடலாமே என்ற இந்த கேள்வி உங்களுக்கு பதிலை பெற்றுத்தராது, பலத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கும். அப்போ இப்படிப்பட்ட விசுவாச கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், எப்படி இது நடக்கும்? கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் எப்படி தள்ளாடுவேன்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்போ இந்த கர்த்தருடைய காரியங்களை குறித்து உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிற கேள்விகள் பதிலுக்காக கேட்கப்படுவதை அல்ல, உங்களை பலப்படுத்தி கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்விகள். இது மாதிரி வேதத்தில் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் நிறையா. ஆனால் இன்றைக்கு நமக்கு இந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் இது மாதிரியே நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள், இன்னும் எவ்வளோ கேள்வி இருக்குது. அல்லது இந்த விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு எழுப்பின ஒரு கேள்வியை சாம்பிளாக சொன்னனே, இது மாதிரி எந்தெந்த கேள்விகள் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்கள் அதை தியானித்தா இன்னும் பெரிய காரியங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளில் பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் ஒரு ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் தியானித்த காரியங்கள், நாங்கள் அறிந்து கொண்ட காரியங்கள் இந்த நாளில் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது. கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் இன்னதென்றும் கேட்கக்கூடாத கேள்விகள் இன்னதென்றும் நாங்கள் கேள்வி கேட்கிறோடைய மனோபாவங்களை குறித்தும் தெளிவாக ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி பேசினீர். ஆண்டவரே, விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று இருக்கிறதே, ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் எழுப்புகிற ஆரோக்கியமான கேள்விகளுக்கு நாங்கள் கேட்கப் போகிற நல்ல பதில்கள் எங்களை ஒரு பரிபூர்ணம் உள்ள தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக உருவாக்கும் வனையும் என்று அறிந்து விசுவாசித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். வேதத்தில் நாங்களும் நல்ல ஆரோக்கியமான கேள்விகளை உம்மிடத்தில் கேட்டு பதிலை பெற்று கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் அமருவதாக, அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய மனக்கண்களை இன்னும் பிரகாசமாய் நீர் திறந்தருளுவீராக. கர்த்தாவே, இந்த வாரத்தை தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் உம்முடைய பிள்ளைகளின் எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. இந்த வாரத்தில் உம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் கர்த்தருக்குள் பலப்படுத்தப்படவும், தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்படவும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் அவர்களுக்கு நல்ல தருணங்களை, நல்ல நேரங்களை, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்தருளும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே போதுமானவராக இருந்தருளும். வருஷத்தின் கடைசி நாட்களில் நிற்கிறோம் ஆண்டவரே, காலத்தை குறித்து அறிகிற அறிவை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கர்த்தர் ஏற்படுத்தி அருளும். ஆண்டவர் இந்த வாரத்தை நன்மையினாலே முடிசூட்டும். எங்களுடைய எல்லா கிரியைகளையும், காரியங்களையும், பொருளாதாரத்தையும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட நிறைய இடைப்பட்டு பேசினார், நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஆராதனைகளிலே கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவனாக இருந்து மரண பரியந்தம் நம்மை சீரான பாதையிலே நடத்துவார். வருகிற வாரம் வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். vincentselokmar.org என்ற இணையதளத்தில் வாராந்திர தீர்க்க தரிசனங்களை பெற இந்த எளிய வழிமுறையை பின்பற்றவும். முதலில் கூகுள் இணையதளத்தில் vincentselokmar.org என்று சர்ச் செய்யுங்கள். பிறகு முடிவுகளிலிருந்து அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டை கிளிக் செய்யுங்கள். ஹோம் பேஜ் ஓபன் ஆனதும் மெனு ஆப்ஷனை கிளிக் செய்து ப்ராபசிஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யுங்கள். உங்கள் இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பதிவு செய்தவுடன் உங்கள் இமெயில் ஐடியில் ரிசீவ் ஆன OTP எண்ணை பதிவு செய்யுங்கள். லாகின் ஆன பிறகு மாதம் வாரியாகவும் வாரம் வாரியாகவும் தீர்க்க தரிசனங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம்.
எந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்க வேண்டுமோ அந்த மாதம் அல்லது வாரத்தை தேர்வு செய்தவுடன் அந்த மாதம் வாரத்திற்கான தீர்க்க தரிசனத்தை நீங்கள் திரையில் பார்க்க முடியும். தீர்க்க தரிசன இமேஜை கிளிக் செய்தால் முழு தீர்க்க தரிசனத்தையும் உங்களால் பார்க்க இயலும். நீங்கள் அதை சேவ் பண்ண விரும்பினால் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். தீர்க்க தரிசனத்திற்காக ஜெபியுங்கள், மற்ற ஜெப வீரர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.